கர்த்தர் நல்லவர். ஆமேன் சொல்லுங்களேன். 7 மாதத்தை கடக்க பண்ணி 8வது மாதத்துக்குள்ள பிரவேசிக்க வைத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க போறார். ஆமேன் சொல்லுங்களேன். நீங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன்னு சொல்லுங்க. உங்க தலைமையில கை வச்சு நீங்களே சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா தான் இருப்பேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நமக்குள்ள அந்த நம்பிக்கை, நம்ம குறித்து ஒரு நம்பிக்கை வரணும். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்திலிருந்து நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று கடந்த வாரத்தில் விரும்பினேன். ஆனால் அந்த செயின், அந்த தொடர்ச்சி, அந்த ஆவியானவருடைய அசைவாடுதல், தேவன் எதிர்பார்க்கிற செயின் அப்படி முடிஞ்சிடக்கூடாதுன்றதுனால போன வாரம் சொன்னேன். இந்த வாரம் இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனத்திலிருந்து உங்களோட பேச விரும்புகிறேன். எடுத்தரும் வாசிங்கள் 118ஆம் சங்கீதம் அதனுடைய 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் வாசிங்க. நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என் சத்தத்தை கேட்டு அருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு நீங்க ஆண்டவரே வந்திருக்க உங்க பிள்ளைங்களோட பேசுங்க. நான் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரனப்பா. பரலோகத்திற்கும் இந்த பலிபீடத்திற்கும் நேரடி தொடர்பு உண்டாகட்டும். மாம்ச வார்த்தைகள் மறையட்டும். பரிசுத்த ஆவியானவர் பேசுங்க. உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நெருக்கத்திலே நான் இருந்தேன். கர்த்தர் நெருக்கத்தில் இருந்தபோது நான் கூப்பிட்ட சத்தத்தை கேட்டு விசாலத்திலே வைத்தார் என்று இந்த சங்கீதக்காரன் அழகாய் அந்த சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நான் கடந்த 1ஆம் தேதி சொன்னேன். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, நீண்ட காலமாய் உங்கள் குடும்பத்தில் ஒரு நெருக்கம், ஒரு தடை இருந்து கொண்டே இருக்கிறது இல்ல, அதை கர்த்தர் இந்த ஆண்டுல மாற்ற போறார். ஆமென் சொல்லுங்களேன். நீண்ட காலமாய் இருந்த அடிமைத்தன நெருக்கங்கள் மாற்றுவார் என்று சொன்னேன். 2வது, பொருளாதாரத்தில் திடீரென ஒரு நெருக்கம் உங்க குடும்பத்தில் வந்து விட்டது. அந்த பொருளாதார நெருக்கத்தினாலே செய்ய வேண்டிய காரியத்தை எப்படி செய்வது, பணம் இல்லாமல் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்றார், அந்த நெருக்கத்தை நான் மாற்ற போறேன். ஆமென் சொல்லுங்க. 3வது, உன் சத்துருக்களால் ஏற்பட்டிருக்கிற அந்த நெருக்கத்தை கர்த்தர் மாற்றி உங்களை விசாலத்தில் வைப்பார் என்று பேசினேன். ஆமென் சொல்லுங்களேன். இந்த 3ம் உங்க வாழ்க்கையில நிறைவேற போகுது. ஆமென். இன்னைக்கு என்ன பேச போறோம்? நெருக்கம் எப்படி நமக்குள்ளே வருகிறது, நெருக்கம் யாராலே வருகிறது, நெருக்கத்தை எப்படி நம் வாழ்க்கையில வந்த நெருக்கத்தை நம் வாழ்க்கையில இருந்து விரட்டுவது அல்லது அதை அகற்றுவது என்கிற தலைப்பிலே உங்களோட பேச விரும்புகிறேன். நல்லா கவனிக்கணும். நெருக்கம்ன்றீங்களே பாஸ்டர், அப்படின்னா என்ன பாஸ்டர்? ஏதோ ஒரு சினிமா பார்த்து சொல்லுவாங்க, சம்பவம் சொல்றீங்களே சார், அது என்ன சம்பவம் கேட்போம். கொலை சார், கொலை. அந்த மாதிரி நிறைய பேருக்கு என்னன்னா நெருக்கம்ன்றீங்களா. நெருக்கம் என்றால் என்ன கேட்டீங்கன்னா பிரச்சனை. நெருக்கம் என்றால் சோதனை. நெருக்கம் என்றால் துன்பம். இதெல்லாம் தான் நெருக்கம். ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை, திடீர்னு தெரியல, ரொம்ப சோதிக்கிறார் பாஸ்டர். ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நெருக்கம் என்று வருகிறது. ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரிதான், ரட்சிக்கப்படாதவராக இருந்தாலும் சரிதான், எல்லாருக்கும் நெருக்கம் வரும். ஆமென் சொல்லுங்க. திடீர்னு சில பிரச்சனை வந்துடும், உங்களாலே கண்டுபிடிக்க முடியாது. நம்ம யாரும் சூப்பர்மேன் கிடையாது, சூப்பர் ஹீரோ கிடையாது. உடனே ரக்க வச்சு சொங்கின்னு போய் என்ன பண்றது? சின்ன வயசுல பாப்போம் பாருங்க, ஒரு ஆபத்தில் இருப்பான், சூப்பர்மேன் என்ன பண்ணுவார்? தூக்கின் போவார். அப்படிலாம் நம்மளுக்கு இல்ல. நெருக்கம் வந்தா அதை சந்திச்சு தான் ஆகணும். ஆமென் சொல்லுங்க. சில பாஸ்டர்லாம் தன்னை சூப்பர்மேன் மாதிரி காட்டிக்கிறான். என்னன்னு, நான் நின்னா இன்னாரும் உங்களுக்கு எல்லாம் சரி பண்ணிட்டு இருப்பேன், அட போலான்னு. கைனகாலஜிஸ்ட் டாக்டராலே சரி பண்ணல, கார்டியாலஜிஸ்ட் இவரு என்ன கூப்பிட வேண்டியது தானே. ஒருத்தர் சொன்னார், நீ என்ன பண்ணிருப்ப, ஆட்டை எடுத்து வெளில எடுத்து ஊதிட்டு இருப்பியா. இந்த மாதிரி நம்ம சூப்பர்மேன் மாதிரிலாம் சித்தரிச்சிக்க கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவின் கல்வாரி ரத்தம் என் மேல இருக்குது, எனக்கே இந்த நெருக்கம் வந்தது, எனக்கே இந்த போராட்டம் வந்து. ரட்சிக்கப்பட்டவனா இருந்தாலும் நெருக்கம் வரும், ரட்சிக்கப்படாதவங்களா இருந்தாலும் நெருக்கம் வரும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. இதுல என்ன பாஸ்டர் ரகசியம்னா, ரட்சிக்கப்படாதவர்கள் எங்கெங்கோ ஓடுவாங்க. குறி கேட்கிற இடத்துக்கு, குறி மேடைக்கு, அங்க இங்க ஓடுவாங்க, காசிக்கு ஓடுவாங்க. பிரச்சனை சோதனை நேரத்தில் நீங்களும் நானும் போக வேண்டிய ஒன்றே ஒரு இடம், அது இருக்குமானால் தேவ சமூகம். கையை தட்டி ஆமென் சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. அந்த நெருக்கத்தின் நேரத்தில் தேவ பிள்ளை எப்படி நடந்து கொள்ளணும் நம்ம கத்துக்கணும். சிலர் பாருங்க, நெருக்கத்தின் நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க பாருங்க, எமோஷனல் ஆயிடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? அந்த நெருக்கத்தை எப்படி கையாளுறதுன்னு தெரியாம அப்படியே எமோஷனல் ஆயிடுவாங்க. எமோஷனல் ஆன உடனே இவ்வளோ காலம் கேட்ட சத்தியம், இவ்வளோ காலம் நடந்து பிராக்டிஸ் பண்ணதெல்லாம் மறந்து போய் கோபமும் உணர்ச்சிகளும் வெளியே வந்துடும். ஆமென் சொல்லுங்க. நான் பேசுறது புரிஞ்ச ஆமென் சொல்லியிருப்பீங்க. அதான் சொல்லுவாங்க, நீ அவன் பார்த்தா வெள்ளை துணி போட்டுக்கிறான்னு பாக்குறியா, காலை மெர்ச்சி பாரு அவன் யாருன்னு தெரியும்னுவாங்க. பார்த்து காலை மெர்ச்சி பாரு அவன் யாருன்னு தெரியும்னுவாங்க. அந்த மாதிரி நெருக்கங்கள் வரும்போது தான் நமக்குள்ள இருக்கிற எமோஷனல்ஸ் வெளியே வந்து நம்ம யார் என்று மறைந்திருக்கிற அந்த கோபங்கள், அந்த பொறுமையெல்லாம் இழந்து போய் அவர்கள் செயல்படுவார்கள்.
அப்ப நல்லா கவனிங்க, நெருக்கங்கள் வந்தா அந்த நெருக்கத்திலேயே கர்த்தர் நம்மளை விட்டு விடுவதில்லை. ஒரு புயல் காத்துன்னு அடிச்சா அடுத்து ஒரு அமைதி இருக்குதுன்னு அர்த்தம். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த புயல் காத்துல உங்களை ஜாகிரதையா காத்துக்கணும். ஏன்னா காத்து கடந்து போயிடும். ஆனா அந்த புயல் காத்து ஏற்படுத்தி பாருங்க சேதம். நல்ல நல்ல கனி கொடுக்க வேண்டிய கிளைகளை எல்லாம் முறிச்சு போட்டு போயிடும். நான் பேசுற ஆழம் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. நெருக்கத்தில் நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா அது பாட்டு கடந்து போயிடும். நெருக்கத்தில் உங்க எமோஷனலை வெளிப்பண்ணீங்கன்னா நல்ல 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 உறவின் கிளைகள்லாம் முறிஞ்சு விழுந்துரும். நான் பேசுறது புரியுதா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நெருக்கத்திலே நம்மளை கர்த்தர் விட்டுற மாட்டாருங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ஏதோ ஒரு நெருக்கத்தின் பாதையில கடந்து போய் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு பணம் தான் நெருக்கம், உங்களுடைய பொருளாதாரம் தான் நெருக்கம். நான் ஏதோ ஒரு காலத்துல தேவனை அறியாம சத்தியம் அறியாத நாட்கள்ல ஏதோ யாருக்கோ வாங்கி கொடுத்து என்னென்னமோ செஞ்சு இன்னைக்கு நான் ராத்திரி பகலா உழைக்கிறேன் பாஸ்டர். என் பணம் எல்லாம் எங்கேயோ போகுது, என் வருமானம் எல்லாம் எங்கேயோ போகுது பாஸ்டர். ஒரு பணக்க நெருக்கடியில் இருக்கிறேன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு கர்த்தர் பேசுறார், உன் நெருக்கத்தை நான் மாற்றுவேன். ஆமென் சொல்லுங்களேன். மாசந்தோறும் எனக்கு தெரியல பாஸ்டர், நல்லா தான் இருக்கிறேன், திடீர்னு என் உடம்புல ஒரு ஏதோ ஒரு அதிகம் சுகரோ ஒரு பிபியோ என்ன ரொம்ப பலவீனப்படுத்தி என்ன அப்படியே படுக்க வச்சு எனக்கு இந்த வியாதி தான் நெருக்கன்றீங்களா? கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய நெருக்கமா இருக்கிற இந்த வியாதியின் கூறுகளை நான் முறியடித்து உன் நெருக்கத்தை நம்பி இருந்தா ஒரு ஆமேன் சொல்லி ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னன்னு தெரியல, என் குடும்பத்தில் எனக்கு என் மனைவிக்கும் பழைய மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல பாஸ்டர். என் இருதயத்தில் ஏதோ ஒரு நெருக்கம் இருக்கு பாஸ்டர். பழைய மாதிரி அன்பு செலுத்த என்னாலையும் முடியல, அவங்களாலையும் முடியல. என் பிள்ளைங்க மேல கூட சரியா அன்பு செலுத்தல. ஒரு நெருக்கம் உள்ள இருக்குன்னா கர்த்தர் பேசுறாரு, நெருக்கத்தில் இருந்த உன்னை கர்த்தர் விசாலத்திலே கொண்டு வந்து நம்பினா ஆமென் சொல்லி கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. பிரதர், உன் தொழில்ல ஏதோ ஒரு நெருக்கம் வந்துச்சு பிரதர். அந்த நெருக்கத்தினால உன்னை அடுத்த கட்டம் உயர முடியல. அந்த நெருக்கங்கள் உனக்கு தெரியுது, யாரோ எனக்கு என்னமோ பண்றாங்க, எதிரா பேசுறாங்க, மிந்தி மாதிரி என் பிசினஸ் நடக்கல, அதனால ரொம்ப நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? இன்னைக்கு கர்த்தர் பேசுறாரு, உன் தொழிலில் இருக்கிற நெருக்கங்களை மாற்றி நான் விசாலத்திலே ஆமென் வேலை செய்கிற ஸ்தலத்தில் உங்களுக்கு பின்பாக யாரோ ஒருவர் உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களை நெருக்கி உங்களை அந்த இடத்திலிருந்து தூக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். பரிசுத்த ஆவியான உதவியோடு பேசுகிறேன். அந்த நெருக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் நீ கர்த்தரை சார்ந்து நிற்கிறது கர்த்தர் பார்க்கிறார். உன்னை நெருக்கின நபர்கள் உன் கண்களுக்கு முன்பாகவே அந்த இடத்திலிருந்து அகற்றுவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். ஆமென் சொல்லி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், சில நெருக்கங்கள் ரொம்ப நல்லது. ஆமென். ரொம்ப மண்ணில் நெருக்கப்படுகிற சாதா சிப்பிகள் தான் என்னவாகுது, முத்துக்களாய் மாறுகிறது. அதிகமான காற்றிலே அடிபடக்கூடிய பனை மரங்கள் ரொம்ப ஆழமாய் தன்னுடைய வேர்களை விடுகிறதாம். தென்னை மரங்கள் வேர்களை விடுகிறதா. அதுக்கு தெரியுமா, எப்போ ஒரு காத்து வரும் நான் விழுந்துடக்கூடாது, என்னை இன்னும் அதிக உறுதியாய் மாற்றுவது இந்த காற்றுகள் தான். ஆமென் சொல்லுங்களேன். ஊட்டிக்கு போயிருந்தப்போ பார்த்தேன், 350 வருஷமா ஒரு மரம் வச்சிருக்கான். 350 இயர்ஸ். எவ்வளவு இயற்கை சீற்றங்கள்லையும் அந்த மரம் போல பார்த்தா வேறு மாத்திரமே ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கு நல்லா தெரியும், நெருக்கங்கள் காற்றுகள் வரும், அதிலே நான் விழுந்து விடாதபடி. ஆமெனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. சூழ்நிலை சிலர்லாம் எப்போதும் சாதகமா இருந்தா தான் சந்தோஷமா இருப்பாங்க பாருங்களேன். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஹாப்பியா இருப்பாங்க. யாக்கோபை உமக்கென்று பெரித்தெடுத்தி, வீட்டில் பாட்டு, ரோட்ல பாட்டு, எங்க பாரு பாட்டு தான். ஆனால் ஏதாவது நெருக்கம் வந்துச்சுன்னா மூஞ்சி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அப்படியே தொங்க போட்டுக்குன்னு அந்த அபாக்லாய்டு கப்பல் கவுந்து டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டிய 1.5 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபர் ஆகாம அதை அவனை ஹேக் பண்ணி எடுத்துட்டா மாதிரியே வீட்டுக்கு வருவான். பார்த்துக்கிறீங்களா? என்னதான் ஆச்சு? 10 ரூபாய் பிரச்சனையா இருக்கும். அது எவ்வளோ? அப்படியே சிலர்லாம் அப்படியே எப்பயுமே என்னவா இருக்கணும், திடீர்னு வருஷத்துல ஒரு வாட்டி பேதி ஆகும் சார். ஆமென் சொல்லுங்க. 2 நாள் ஜுரம் வரும், எல்லாமே வரும். அந்த நெருக்கடியே வரக்கூடாது தனக்கு. அப்படியே என்ன பண்ணிடணும், நீ என்ன சாலமோனாது, நீ அரண்மனையில் பிறந்து ஒரே சமாதானமா நீ தாவீதியா? வனாந்தரத்தில் தான் இருக்கணும், யுத்தத்தை சந்திச்சு தான் ஆகணும், போராட்டத்தை சந்திச்சு தான் ஆகணும், சிங்கத்தை ஜெயிச்சு தான் ஆகணும், கரடியை ஜெயிச்சு தான் ஆகணும். ஆமென் சொல்லுங்க. சாலமோனுக்கும் தாவீதுக்கும் என்ன வித்தியாசம்? அடுத்த வாரம் பேசுறேன். ஆமென் சொல்லுங்களேன். கவனிங்க சிஸ்டர், எப்பயுமே அப்படியே சந்தோஷமாவே லைஃப் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. நம்ம ஓட்டுறது புது வண்டி இல்ல, நம்ம ஓட்டுறது பழைய வண்டி. ஆமென் சொல்லுங்க. எப்போ வேணாலும் கீர் ஸ்டக் ஆகி நிற்கும், அந்த ஸ்டக்கான கீர்லயே ஓட்டி எத்தாந்து சேர்க்கணும் பாயிண்ட். ஆமென் சொல்லுங்க. அவர் தான் சொல்லுங்க. அப்படியே நின்னுச்சு, அப்படியே வந்துட்டேயா. அதான் திறமையான டிரைவரு. நல்லா புதுசா கொடுத்தாதான் ஓட்டின்னு போவேன்னா, நீ எதுக்கு புதுசா? சில நேரத்தில் ஓட்ட பொண்டாட்டியை கொடுத்துருவாரு. ஆமென் சொல்லுங்க. அதை வச்சுதான் ஓட்டணும். 55 வருஷம் ஆனாலும் சரிதான். ஆமென் சொல்லுங்க.
அமெரிக்காவா இது? வேணாம், டக்குன்னு மாத்திட்டு உன்னோட மாத்துறதுக்கு. அங்க பிறக்கலையே நான் ரொம்ப நாள் ஃபீல் பண்ணிக்கிறேன் சிஸ்டர். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப கவனிங்க, சூழ்நிலைகள் இருக்கும்போது சாதகமா இருக்கும்போது மனரம்யமா இருப்பது பெரிய விஷயம் கிடையாது. பவுல் சொல்றாரு பாருங்க, நான் எந்த நிலையில இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும். யோபுவே, உன்னை பார்த்து எப்படிடா அவன்கிட்ட போட்டி போடுற அளவுக்கு உன்னை நிறுத்தினாரு? அவன் இல்லனாலும் உத்தம, இருந்தாலும் உத்தம. ஆமென் சொல்லுங்களேன். அவன் இல்லனாலும் ஆராதிப்பான், இருந்தாலும் ஆராதிப்பான். ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் அவனை கொண்டு வந்து நிறுத்தி அவர் தன்னுடைய பலத்தை அவங்கிட்ட காட்டுறாரு. ஆமென். பெரிய பலசாலி பிசாசு. என் பலம் என்னன்னு நான் காட்டுறதுக்கு நான் வர வேண்டிய அவசியம் இல்லை. என் பிள்ளையை நிறுத்தினாலே போதும், என் பலம் என்னன்னு என் பிள்ளை நிரூபிச்சுட்டு போயிடுவான். சொல்லுங்க ஆமென். நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? ஆமென். யாரையா நம்ப? எந்த நிலை வந்தாலும் நிப்பையா ஸ்ட்ராங்கா, எந்த சூழ்நிலை வந்தாலும் மனரம்யா நிப்பையா, எந்த சூழ்நிலை எந்த நெருக்கங்கள் வந்தாலும் நான் அவரை மட்டும்தான் சார்ந்து நிப்பேன், அவரை மட்டும்தான். ஆமென். நெருக்கத்தின் நேரத்தில் மனங்கள் ரொம்ப குழம்பும் பாருங்க, அமைதி இருக்காது பாருங்க, தப்பா எண்ணங்கள் வரும், சமாதானம் நம்மளை விட்டு போயிடும். இதெல்லாம் உண்மை. சோர்ந்துடுவாங்க நெருக்கத்தின் நேரத்தில். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற உண்மைதான். பலருக்கு கேள்வி வரும், நான் நல்ல ஆவிக்குரியவன், சபைக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே எங்க குடும்பமா வரும், நான் தசம பாகம் கொடுக்கிறேன், நான் ராத்திரி என்னால முடிஞ்சதை ஜெபம் பண்றேன், காலையில ஜெபம் பண்றேன், என்னால முடிஞ்ச எனக்கு ஏன் இவ்வளவு போராட்டங்கள் வரும் என்று, நான் நல்ல ஆவிக்குரிய நிலையில் இருக்கும்போது ஏன் இவ்வளவு நெருக்கம் என்று உள்ள பல கேள்விகளை பிசாசு போடுவான். நான் சொல்றேன், உன் நெருக்கம் உன்னை முத்துக்களாய் மாற்றுவதற்காய் வந்த நெருக்கம், உன்னை ஆழமாய் வேறு ஊன்றுவதற்காய் வந்த நெருக்கங்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 4:8 ஒரு பக்கம் மாத்திரம் எங்களுக்கு நெருக்கம் இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை மாத்திரம் நினைச்சிடாதீங்க, எல்லா பக்கத்திலும் நெருக்கம். வாசிங்க சிஸ்டர் அந்த வசனத்தை. எந்த பக்கத்திலிருந்து நெருக்கப்பட்டும் ஓடுங்கி போக மாட்டேயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் நாங்க என்ன பண்ண மாட்டோம், ஓடுங்கி போயிட மாட்டோம். கலக்கம் வந்தது உண்மைதான். நான் முதல்ல சொன்ன பாருங்க, கலக்கம் வந்தது உண்மைதான், கலங்கி போயிடும். வாசிங்க, கலக்கம் வந்தது, மனம் முறிஞ்சு போலன்றாரு. என்ன முறியல? மனசெல்லாம் முறிஞ்சு போல சார், நாங்க நல்லா பழைய மாதிரியே தான் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. வாசிமா. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் என்னமா மடிந்து போகிறது இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் கையை தட்டி சொல்லுங்க, எங்க சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். இயேசுவோட மரணம் எப்படி பிரதர் இருந்தது? இயேசு மரணிக்கும் போது அவர் சரீரம் எப்படி இருந்தது? நல்லா சென்ட் போட்டு, அக்கெல்லாம் நல்லா சென்ட் போட்டுக்கினே அப்படி இருந்தாரா? கிழிக்கப்பட்டு இருந்தது. இவர் சொல்றாரு, இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நாங்கள் யார் தெரியுமா? நாங்க ஒரு டெமோ பீஸ். இவ்வளவு பிரச்சனையிலே நாங்கள் தேவனை துதிப்போம், தேவனை ஆராதிப்போம் என்பதற்காக தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். இந்த நெருக்கம் என்ன பவுலே உன்னை பண்ணுச்சு? இந்த நெருக்கம் எங்க கொண்டு போய் வித்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, என்னை உறுதி உள்ளவனை 16ஆம் வசனம் வாசிப்புல 16 வாசி. ஆடம்படியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. கையை தட்டி சொல்லுங்களேன். சொல்லிட்டு 17 சொல்றாரு, அதி சீக்கிரத்திலே நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய. கையை தட்டி நித்தியமான கனமகிமை உனக்கு வந்திருக்கிற நெருக்கம் சகோதரா, உனக்கு வந்திருக்கிற நெருக்கம் சகோதரி, அது எப்பேற்பட்ட நெருக்கமா இருந்தாலும் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் என்று மாத்திரம் ஆவியானவர் இந்த காலை வேளையில உன்னோட பேச விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நெருக்கங்கள் நம்மை உறுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல முதிர்ச்சி அடைகிறீங்களா நெருக்கம் வரும்போது தான் நல்ல ஆவிக்குரியவர்களாய் மாறுகிறீர்கள். அல்லேலூயா. போன வாரம் சொந்த காசுல ஒரு அம்மா சூனியை வச்சுக்கிச்சு, நான் பார்த்தேன். ஆமென் சொல்லுங்களேன். அந்த அம்மா அந்த சர்ச்சி பாஸ்டர் விட்டு வேற ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ண வச்சுது. அது நினைச்சது பாயிண்டா பேசுவாருன்னு. அவர் ஆயத்தமே இல்லாம ஒரு போட்டோ திறக்கிறதுக்கு அந்த அம்மாவே டாடாரா கிஷ் போயிட்டார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்களாம் ஆவிக்குரியவர்கள். கீழே என்ன கூட வைக்க கூடாது, என்ன கூட வைக்க கூடாது, 2 வாழைப்பழம் கூட வைக்க கூடாது. நீ நல்ல ஆவிக்கு. அந்த அம்மா அப்படியே மூஞ்சே சின்னதாயிடுச்சு, எனக்கே பாவமாயிடுச்சு. ஆறுதல் கூட்டத்தில் ஆறுதலை பத்தி பேசுங்கன்னா அவர் சபைக்குள்ள பேச வேண்டியது அங்க வெளியில பேசின்னு இருக்கிறார். ரைட்டு, நல்லது. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில முதிர்ச்சி எப்ப தெரியுமா வரும்? நல்ல நெருக்கப்படும் போதுதான், நல்ல பிரச்சனைகள் வரும்போதுதான் நாம் முதிர்ச்சி அடையவர்களாய் மாறுகிறோம்.
சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. முதிர்ச்சி வந்துட்டா போதுங்க, ஆவிக்குரியவரா நடந்துருவாங்க. ஒரு சலனமே கிடையாதுங்க. வீட்டில் பாடியை வச்சுட்டு வந்து கர்த்தரை ஆராதிச்சுட்டு போய் பாடி எடுத்த ஃபேமிலியெல்லாம் எனக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் சார் நெருக்கத்தில் முதிர்ச்சி அடைவது என்பது. ஆமென் சொல்லுங்களேன். அந்த நெருக்கம் கவனிக்கணும், எங்கே நம்மளை கொண்டு போகணும்னா ஆலயத்துக்கு தான் கொண்டு போகணும். தாவீது சொல்லுகிறான் பாருங்க 18ஆம் சங்கீதத்தில் 4, 5, 6 வாசிமா. 18ஆம் சங்கீதம் 4, 5, 6 வாசிங்க. எப்பேற்பட்ட நெருக்கம் பாருங்க. ஏதோ வியாதியா என்னன்னு தெரியல, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துட்சண பிரகாவம், பயம், துட்சண பிரகாவம், பயம் வந்துடுச்சு, பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள். இப்படிலாம் யாராவது இருந்திருக்கிறீங்களா வாழ்க்கையில? மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. வாசிமா. எனக்கு உண்டான நெருக்கத்திலே யாரை நோக்கி கூப்பிட்டேன்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செய்கையில் போய் கையை தட்டி சொல்லுங்களேன். இன்னைக்கு பேசுறார் உன்னோட. அவர் செவிகளில போய் உன் நெருக்கத்தின் சத்தங்கள் கேட்டது. நீ மரண கண்ணியில இருக்கலாம், பிரச்சனையில் இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம். சகோதரா சகோதரி, இன்னைக்கு எந்த நெருக்கத்தின் வழியாய் ஆனால் ஆலயத்திலே வந்து நீ கூப்பிட்டு இருக்கிறாய். உன்னுடைய சத்தத்தை பரலோகம் கேட்டு இருக்கிறது. கேட்டு என்ன பாஸ்டர் நடந்தது? கேட்டு சூழ்நிலை எப்படி மாறிச்சு? 16ஆம் வசனத்துல சொல்றாரு, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரகாரத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார். என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கு, என்னை பகைக்கிறவருக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளிச்சாரியா? என் கையின் சுத்தத்திற்கு தக்கதாக கையை தட்டி சொல்லிடுங்களேன். உன் நெருக்கத்திலே நீ மடிஞ்சு போவதில்லை. நெருக்கத்தை மாற்றுகிற ஒரு கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. நெருக்கத்தின் நேரத்தில் நிறைய 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 இருக்கும் பாருங்க. பல பாதைகளை பிசாசு நமக்கு காட்டுவான், பல பல வழிகளை நமக்கு காட்டுவான். நம்ம கர்த்தருடைய ஆலயத்தை தான், கர்த்தர் சமூகத்தை தான் தேர்ந்தெடுக்கணும். எல்லா நாட்டில் இருக்க குட்டி பிசாசியும் பழைய ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தால் இந்த நான் சொல்ற ஸ்டோரிலாம் தெரியும். ஏன்னா பழைய பரிசுத்தவான்கள் இந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாங்க. சாம் சுந்தரம் அடிக்கடி யூஸ் பண்ணுவார் இந்த ஸ்டோரியை. கவனிங்க, எல்லா நாட்டில் இருக்கிற பிசாசியும் பெரிய பிசாசு கூப்பிட்டு தான். இன்னும் உங்க நாட்டில் நிறைய பேர் ரட்சிக்கப்படுறான். உங்க நாட்டில் நிறைய பேர் எத்தனை போதனை எத்தனை பிரச்சனை கொடுத்தாலும் ஆண்டவரையே தேடி போறான். இவனெல்லாம் நீ வீழ்த்துறதே இல்லையா? இவனெல்லாம் நீ வந்து பின்மாற்றம் அடைய பண்றது இல்லையா? இவனெல்லாம் கர்த்தரை விட்டு ஏன் பண்றது இல்ல? ஆட நீங்க வேறங்க, நல்லா போதிக்கிறவன் எழுந்துட்டானுங்க, நல்லா ஜெபிக்கிறவனுங்க எழுந்துட்டானுங்க, நல்லா ஆயிடுச்சுங்க, இனிமே அவனுங்களை நம்ம தடை பண்ண முடியாது போல இருக்குது. அதெல்லாம் இல்ல, தடை பண்ண ஒரு ஆயுதத்தை வச்சிருக்காங்க. அதற்கு பேர் பொட்டி. ஆமா, அந்த பொட்டிக்குள்ள அந்த வெப்பன் வச்சிருக்கிறேன், அந்த ஆயுதத்தை வச்சிருக்கிறேன். இதை நீ காசு கொடுத்து வாங்கிக்கோங்க. எவ்வளவு காசுன்னு சொன்ன உடனே அவன் சொன்னான் பாருங்க, இங்க இருந்து வானத்து வேலையை சொன்னான் பெரிய பிசாசு. அவனுக்கு துட்டு தான் மேட்ரு. அதனால தான் திருப்பதி அங்கெல்லாம் என்ன பண்றான், அவன் கேட்டானா, உனக்கு சபரிமலை டிசம்பர் மாசம் ஆனா கோடி கோடியா கொடுக்குறேன்ல, கேரளா பிசாசை கேட்டானா. அப்புறம் ஆந்திரா பிசாசை, அதெல்லாம் எத்தாந்து என் காலில் கொட்டு, இதுல இருக்கிற ஆயுதத்தை உனக்கு கொடுக்குறேன்னாங்களா. அப்படி இன்னாதான் ஆயுதம் வச்சிருப்பாரு அப்படின்னு பேசி 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 எல்லாரும் பேசி கொத்த அசிஸ்டன்ட் நெருக்கமா இருப்பான்ல, பாஸ்டர்னா 2 கைத்தடி இருக்கும், பாஸ்டமான 2 கைத்தடி இருக்கும். அந்த மாதிரி அங்க நெருக்கமா இருக்கிற 2 பேர் இருக்கிறான்ல, பிசாசு கிட்டே துணிஞ்சு பேசுறாள். அப்படி இன்னாதான் உள்ள வச்சுக்கிறீங்க அப்படின்னா யாருக்கும் காட்ட மாட்டேன். நீ ஒண்டி எட்டி பாருன்னு பார்த்தா உள்ள பார்த்தா சோர்வுன்னு ஒரு ஆயுதத்தை எழுதி வச்சுக்கிறானா. ஆயுதத்தின் பேர் என்னது? சோர்வு. ரொம்ப நாளா ஜெபம் பண்ணின்னு இருப்பான். அவங்கிட்ட போய் பக்கத்துல பேசு, நீ ஜெபிக்கிறதுலாம் நடக்காது, நீ வேணா பாரு, இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு போறல, எல்லாமே தோல்வியில முடிய போகுது, நீ ஜெபிச்ச நடக்காதுன்னு போய் அவன் காதுல சொல்லு. அவன் போகும்போதே நான் அதை அப்படியே செய்ய ஆரம்பிப்பேன். வீட்டுக்கு சோர்ந்து போய், போதும் கர்த்தாவே, இந்த சூரச்செடியிலே படுத்துக்கிறேன், நான் நடக்க மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி எலியாவே சோர்ந்து போய் படுக்க வச்சவன் நானு. உங்களுக்கு வெப்பனை பயன்படுத்த தெரியலடா. நான் ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் சொல்றேன் சிஸ்டர், உனக்கு ஒரு வெப்பன் கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியின் வெப்பம், தலைச்சீரா என்கிற வெப்பன். அவனை உள்ள விட்டுறாத. சோர்வை மாத்திரம் உங்க வாழ்க்கையில வர வச்சிட்டீங்கன்னா போதும் கர்த்தாவேன்னு சொல்லிடுவீங்க. என்ன சொல்லுவீங்க? சபை போதும் கர்த்தாவே, பாஸ்டரோட இருந்த ஐக்கியம் போதும் கர்த்தாவே, பைபிள் படிச்சது போதும் கர்த்தாவே, ஜெபிச்சது போதும் கர்த்தாவே, எல்லாம் போதும் கர்த்தாவே, என்னை விட்டு விடுங்கள். அப்ப வந்து தின்னுட்டு திரும்பி படுத்துக்கிற ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்களேன். சொல்லவே மாட்டீங்க நீங்க.
அல்லேலூயா. இப்படி பாஸ்டர் இதெல்லாம் கண்டுபிடிச்சி பேசுறீங்களா பாஸ்டர்? இல்லை, யார்கிட்டயே பேச சொல்றாரு, பேசுறேன். ஆமென் சொல்லுங்க. ஏன் சோர்ந்து போற? அந்த கணவனோட தான் டிராவல் பண்ணணும். ஏன் சோர்ந்து போற? அந்த மனைவியோட தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஏன் சோர்ந்து போற? இந்த சபையோட தான் நீ வந்து டிராவல் பண்ணி ஆகணும். ஆமென் சொல்லுங்க. இந்த பாஸ்டர் பிரசங்கத்தை கேட்டு தான் ஆகணும். ஆமென் சொல்லுங்களேன். வேற வழி கிடையாது. அப்படியே சோறு வந்தான்னு சொல்லு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால உண்மையிலேயே பெரிய வெப்பன் தான் கேட்டீங்கன்னா சோர்வு தான். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. சரி பாஸ்டர், இந்த நெருக்கங்கள் எப்படி வருது? கரெக்டா நமக்கு 45 நிமிஷம் இருக்கு. எப்படி இந்த சோர்வு வருதுன்னு மாத்திரம் 3 காரியத்தை கால் மணி நேரம் டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். நம்பர் 1, நெருக்கத்தின் நேரத்திலே சுய புத்தியை சார்ந்து கொள்ளாதிருங்கள். நெருக்கத்தின் நேரத்தில் சுயத்தை சார்ந்து கொள்ளாதிருங்கள். இரண்டாவது, நெருக்கத்தின் நேரத்தில் கவனிங்க, தேவன் அற்றவர்களோட உறவு கொள்ளாதிருங்கள். அல்லது தேவன் அற்றவர்களை உங்களுக்குள்ள விட்டு நெருக்கத்தை கொண்டு வராதிருங்கள். மூன்றாவது நெருக்கத்திலே தரிசனத்தை இழந்து விடாதிருங்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த 3 தான் இன்னைக்கு சுருக்கமா உங்ககிட்ட பேச போறேன். சுருக்கமா பேச கிருபை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிங்க என்னோட கூட வேத புத்தகத்தை எடுத்து 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 1 சாமுவேல் 30:6 வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, என்ன கவனிங்க? பைபிள் பார்க்க வேணாம், கவனிங்க, என்ன கவனிங்க? தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே முதல் தோற்று போன ஒரு இடம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில மிகவும் நெருக்கப்பட்ட இடம். தாவீது தன் வாழ்க்கையில இந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்வது என்று தெரியாமல் தவித்த ஒரு இடம் வேதத்தில் இருக்குமானால் இந்த இடம் தான். ஏன் தாவீதுக்கு இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நெருக்கங்கள் வந்தது? ஏன் அந்த மனுஷன் இப்படி நெருக்கப்பட்டான்? எத்தனையோ முறை எத்தனையோ நெருக்கங்களை சந்திச்சவங்க தாவீது. சாதாரணமா வாழ்ந்து வந்து இல்லைங்க. சாதாரணமா உயரமான இடத்துக்கு வரலங்க தாவீது. சாதாரணமா வீட்டை கட்டலங்க. சாதாரணமா பிள்ளைங்களை படிக்க வைக்கலங்க. அவன் பட்ட நெருக்கங்கள் கொஞ்சமல்ல. அவன் உழைத்த உழைப்பு கொஞ்சமல்ல. அவன் பட்ட அவமானங்கள் கொஞ்சமல்ல. அப்படி ஓடி வந்தவனுக்கு இப்போது ஒரு பெரிய நெருக்கம். பாருங்களேன், ஒரு தலைச்சீராவியும் ஒரு கால்ல ஷூவும் ஒரு பட்டயத்தை அதை கூட நம்ப மாட்டையா, என் தேவன் என் கையில பெலிஸ்தனை ஒப்பு கொடுப்பார். இப்படி தாவீது தேவனை சார்ந்து நின்ன ஒரு மனுஷன் இன்றைக்கு நெருக்கத்திற்கு வந்ததுக்கு என்ன பாஸ்டர் காரணம்? ஒரே ஒரு காரணம். 27:1 வாசிங்க மகளே. 27:1 1 சாமுவேல் 27:1 வாசிங்க. பின்பு தாவீது, நான் எந்த நாளாகிலும் ஒரு நாள் சவுலின் கையால் மடிந்து போவேன் என்று சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் என்னை எங்கேயாவது கண்டுபிடித்து ஓடுவான் என்று அவனுடைய கைக்கு நீங்களா இருக்கும்படிக்கு நான் பெலிஸ்தரின் தேசத்துக்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும், தாவீதே, எப்படி உனக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு தலசீரா கூட போட்டுட்டு போக மாட்டேன், கர்த்தர் ராணுவத்தின் யுத்த வீரரா என்கிட்ட வராருன்னு சொன்ன உனக்கு எப்படி இந்த தேசத்துக்கு போனா தப்பித்து கொள்ளலாம்? அதை காட்டில நலமானது இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைன்னு வாயால சொல்ல முடிஞ்சது? எப்படி தாவீதே சொல்ல முடிஞ்சது? சின்ன வயசுல உன்னை சிங்கத்தின் கைக்கு தப்பு வித்தார், கரடியின் கைக்கு தப்பு வித்தாரே, பொல்லாத மனிதர் கைக்கு தப்பு வித்தாரே, அப்பெல்லாம் அது நலமானதா உனக்கு தெரியல. இப்போ சுய புத்தி உனக்கு நலமா தெரியுது. தேவனற்ற ஒரு தேசத்துல போய் குடியிருப்பது உனக்கு நலமா தெரியுது. உனக்கு வந்த நெருக்கம், உனக்கு வந்த தோல்வி, உனக்கு வந்த அவமானம், உன்னோட இருக்கிறவர்களே உன்மேல் கல் எறிந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ என்னை நம்பாமல் உன் சுய புத்தியை, சுயத்தை சார்ந்து நீ போக கூடாத இடத்துல போய் உட்கார்ந்து கொண்டாய். ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. இந்த நெருக்கம் கர்த்தரால் வந்த நெருக்கம் அல்ல, சுயத்தை சார்ந்து கொண்டதால் வந்த நெருக்கம். இந்த நெருக்கம் கர்த்தர் அனுமதித்த நெருக்கம் அல்ல, நீயாய் தேடிக்கொண்டு எடுத்துக்கொண்ட ஒரு நெருக்கம். எந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில நெருக்கத்தின் நேரத்தில் சுய புத்தியை சார்ந்து கொள்கிறானோ, தன்னை நம்ப ஆரம்பிக்கிறானோ, அந்த மனுஷன் நிச்சயமாய் நெருக்கத்திலே தோற்று போய் அவமானப்படுவது உண்மை. ஆமென் சொல்லுங்க. தாவீது எல்லாருக்காக சொல்றதுனா கவுன்சிலிங், எல்லாருக்காக ஜெபிக்கிறதுனா ஜெபிப்பான். ஆனா தான் குடும்பத்துக்கு, தான் மனைவிக்கு, தான் பிள்ளைங்களுக்கு ஒன்று வந்துச்சுன்னா அப்படியே மாம்சத்துல மாறிடுவான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நமக்கு வந்தாதான் சிலர் சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி தாவீதுக்கு வந்த உடனே எங்க போறதுனே தெரியல, உடனே சுயத்தை சார்ந்துட்டார். நம்ம கூட பாருங்க, எல்லாரும் வயநாடு எப்படி பார்த்தோம், போமா பார்த்தோம்.
நல்லா தோசை சூடா டைனிங் டேபிள்ல சுட்டு வச்சுக்கின்னு கறி தோக்க பக்கத்தில் வச்சு கை மட்டும் தான் கட்சுதான், கால் மட்டும் தோசை தின்னு கறி தின்னுங்கன்னே என்ன பண்றான் பாவமா பார்த்தோம். அதே உன் தங்கச்சி அங்க இருந்து ஒரு 3 நாளா போன் அவுட் ஆஃப் ஆகி யாரோ ஒரு பெண் கை மாத்திரம் தான் கிடைத்திருக்கிறதுன்னு டிவியில போடுறான். அது உன் தங்கச்சி கையா இருக்குமா நினைச்சு எப்படி இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? சாப்பிட்டுருப்பீங்க, தோசை கஞ்சி குடிச்சிருப்பீங்க. நீங்க நல்லா கவனிங்க. தனக்குன்னு வரும்பொழுது நாம் என்னன்னா உணர்ச்சி வசப்படுகிறவர்களாய் மாறி விடுகிறோம். தனக்கென்று வரும்போது நம்ம என்ன சுயத்தை சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் மாறி விடுகிறோம். தாவீதே சிறு வயதிலிருந்து நீ இன்னைக்கு வரலங்க இவனுக்கு நெருக்கம். 129 சங்கீதம் 1-2 வாசி சிஸ்டர். 129 1-2 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்களேன். என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள். என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். தாவீதே, சிறு வயதிலிருந்து நான் உன்னை காப்பாத்தலையா? பஞ்சம் வந்தது உனக்கு, எதிரிகள் உன் எதிரே வந்தார்கள், கொள்ளை வியாதிகள் உனக்கு எதிராக இருந்தது. இத்தனை காரியத்திலும் தப்புவிக்கும் போது நீ என்னை சார்ந்து கொண்டு நின்றாய். உனக்கு உன் குடும்பத்தில் இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது உன் சுயத்தை சார்ந்து நின்று இன்றைக்கு அவமானப்படுகிறாய். உன்னோட இருந்தவர்கள் கல்லறிகிறார்கள். இன்றைக்கு நீ தோற்று போன ஒரு நிலையில் நின்று கொண்டிருக்கிறாய். நான் சொல்றேன் சகோதரனே சகோதரியே, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் குடும்பத்திலே வந்தாலும் நீங்கள் சார்ந்து நிற்க வேண்டியது கர்த்தரை நீங்க கடைபிடிக்க வேண்டியது அவருடைய பொறுமையை. நீங்க அந்த நெருக்கத்திலும் கர்த்தரோடு நிற்கிறத கர்த்தர் பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு நெருக்கத்திலையும் அவன் ஜெபத்துல நிக்கிறாயா, அவன் விசுவாசத்தில் நிக்கிறாயா. பதறி ஒரு வாழை கூட என்ன பண்ணல, அவன் இருதயத்தில் யோசித்து இதை விட நலமான இடம் எனக்கு இருக்குமான்றான் பாருங்க. ஏன் கர்த்தர் சமூகம் உனக்கு நலமான இடம் இல்லையா? கர்த்தருடைய பிரசன்னம் உனக்கு நலமான இடம் இல்லையா? நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில நிறைய நெருக்கங்களை குடும்பத்தில் பிசாசு போடுவான். கடந்ததான் பேச வைப்பான் பாருங்க. பெரும்பாலும் குடும்பத்தில் சண்டை வர்றது எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு சண்டை போட மாட்டோம், முடிஞ்சு போனதையே பேசி நிற்போம் பாருங்க. உன்னாலதான் இந்த நெருக்கம், உன்னாலதான் இப்படி ஆயிடுச்சு, இந்த குழந்தைக்கு இப்படி வந்தது உன்னாலதான், உன் புருஷனுக்கு வந்தது இன்னாலதான், இதனாலதான் இப்படி ஆச்சுன்னு இதை குறித்தே சண்டை போட்டு என்ன பண்ணுவோங்க இருங்க. கவுனிங்க, எப்ப பாரு முடிந்தது. அதனால தான் சொல்லிட்டாரு ஏசாயா 43:19, முந்தினதை நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காத, உன் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். நீ பழசிய கிண்டி என்ன பண்ற? ஐயா, பழைய முடிந்து போய் இவன் வாழ்க்கையில் என்ன தெரியுமா, பழைய காரியங்கள், நான் தோத்துருவனோ இப்படி ஆயிடுவனோ, அந்த பெண்களை கொண்டு போய் அந்த பிள்ளைகளை கொண்டு போய் பெலிஸ்தரின் தேசத்தில் கொண்டு போய் அவன் வைத்தான் பாருங்க. நல்லா கவனிங்க. நெருக்கத்தின் நேரத்தில், குடும்பத்தில் பிரச்சனை வருகிற நேரத்தில் பிசாசு மூளையை பயங்கரமா செயல்பட வைப்பான். தெரியுமா உங்களுக்கு? நீங்க என்ன பாருங்களேன், பயங்கர கோவம் வரும்போது பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா என்னது என்ன மாதிரி ஐடியாலாம் வரும். உண்மையா பொய்யா பயங்கரமா ஐடியா வரும் உள்ள. இப்படி பண்ணிடலாமா, அப்படி பண்ணிடலாமா. ஏன் சூசைட் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறீங்க நீங்க? அப்படியே ஒரு நெருக்கம் தாங்க முடியாம அவனுக்கு பயங்கரமா ஐடியா கொடுப்பான். இப்படி செத்துரு, அப்படி செத்துரு. நெருக்கத்தின் நேரத்தில் பிசாசு நம்ம மூளையை பயங்கர ஆக்டிவா செயல்பட வைப்பான். உங்களுக்கு தெரியுமா, தாவீது கிட்ட கர்த்தர் பேசியிருக்க மாட்டான்னு நீங்க நினைக்கிறீங்களா? இவ்வளவு பெரிய ஆவிக்குரியவன் தான் இருதயத்தை யோசித்து பெலிஸ்தரின் தேசத்துக்கு புறப்பட்டு போகும்போது ஒரு இடத்துல கூட பரிசுத்த ஆவியானவர் பேசியிருக்க மாட்டாரா? தாவீதே, நீ போற இடத்துல மாட்டிப்படா, உன் கையில இருந்த எல்லாத்தையும் சிக்கலாக்கில் இழந்துருவடா, எல்லாரும் உனக்கு எதிராக மாறிடுவாங்கடா அப்படின்னு பேசியிருக்க மாட்டாரா? வா, ஒரு நாளைக்கு 7 தடவை துதிக்கிறவங்க, அதிகாலையில் எழுந்து சத்தம் இடுறவங்க, இரவு பகல வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பேசியிருக்க மாட்டாரா? ஏன் தெரியுமா? அவனுக்கு தேவ சத்தம் கேட்கல. நான் ரகசியத்தை சொல்லித்தரேன். நீ என்றைக்கு மாம்சத்தில் செயல்படுகிறவர்களாய் மாறிவிட்டையோ அன்றைக்கு தேவ சத்தம் உன்னோடு பேசுவது நின்றுவிடும். அதனாலதான் சபைக்கு நீங்க மாம்ச எண்ணத்தோட வந்தீங்கன்னா தேவன் பேசுற மாதிரியா இருக்காது. இன்னமோ பேசினாரு இல்ல, இன்னமோ இல்ல அப்படின்னா தான் நான் வினோதமா பாயிண்ட் எடுத்து பேசினாலும் இன்னமோ பேசினாரு, டிபனை கொடுங்க, 2வது வாரம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு நான் என்ன பண்றேன், படுக்கிறேன் பாஸ்டர்னுவோம். ஏன்? மாம்சத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவ சத்தம் புரியாது. தாவீது முழுக்க மாம்சத்தை, சுயபுத்தியை, சுயபுத்தியை சார்ந்து இதை செய்ய ஆரம்பிச்சுட்டான். கர்த்தர் பேசுகிற சத்தம் பேசி இருப்பார். கூடவே ஆசாரியனை வச்சிருக்கிறார், கூடவே யோபோத் இருக்குது, அது கூட அவரால் பேச முடியலங்க. சொல்ல மாட்டீங்க ஆமேனே? அல்லேலூயா. பெலிஸ்தரின் தேசம், ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற ஒருவன் போகிற இடமா பிரதர் இது? ஒரே ஒரு நாள்ல ரட்சிக்கப்பட்டாயா நாகமானு? ஒரு நாள்ல தொடப்பட்டாயா? அவனுக்கு பைபிள் தெரியாது, அவனுக்கு சாமி தெரியாது, அவனுக்கு நியாயப்பிரமாணம் தெரியாதியா? போகும்போது ஒரு பர்மிஷன் கேட்டுன்னு போறான். என்ன பர்மிஷன் தருமா? என்னுடைய எஜமான் ரிம்மோன் கோயிலுக்கு வாரானா போவாரு, அவர் கீழே போயிட்டு அந்த பள்ளத்திலிருந்து மேலே ஏறும்போது நான் தான் கீழே இறங்கி கையிலாக கொடுத்து தூக்கணும். அந்த கோயிலுக்குள்ள போற பாவத்தை என் ஆண்டவன் எனக்கு மன்னிப்பாராக. உடனே எலிசா சொல்றான், போ, நீ எந்த மனநிலையில போறோம் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும்.
ஒரு நாள்ல ஞானஸ்தானம் கூட எடுக்காதவன் மனம் திரும்பிட்டான். நீ பல வருஷமா தேவனோட நடக்கிற ஒரு மனுஷன், வேதத்தை வாசிக்கிற மனுஷன், எனக்காக துதிச்சு பாடுற மனுஷன், உன் குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்த போது உன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு நீ ஏன் இந்த எமோஷனல் குள்ள போய் நீ சுய புத்தியை சார்ந்து ஆமென் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. ஏங்க நீ இதை சொல்றது யாருன்னா யூடியூப்ல கேட்டா கூட பரவாயில்ல, நீங்க தாவீதை நல்ல ஆளுன்னு நினைக்கிறீங்களா? நான் அதனால தான் எப்பயுமே இந்த தேவனே சோத்திரம் சோத்திரம் சொல்லும் போதெல்லாம் தாவீதின் தேவனே சோத்திரம் என்ன பண்ண மாட்டேன். அவர் எழுதி வச்சிருப்பார் சோத்திர பலி புக்கில். தாவீதை பத்தி சொன்னா நீங்க சாதாரண நினைச்சாதீங்க. நீங்க இந்த ஆகீஸ்னு ஒரு ஃப்ரெண்டுங்க, அவனுக்கு எவனுமே தாவீதை பெலிஸ்த தேசத்துல சேர்க்க கூடாதுன்னு சொல்றான். ஆனா இந்த ஆகீஸ் மாத்திரம் அவனை அவங்க ஜனங்களே வெறுத்துட்டாங்கடா. அதனால நம்ம தேசத்துல என்ன இப்ப இந்த அம்மா வந்திருக்குது, சசினா ஷர்மனா பானுவா, ஏதே பங்களாதேஷோடைய பிரதம மந்திரி எங்க இருக்கிறாங்க இப்ப, தஞ்சாடஞ்ச இந்தியாவில் தான். அந்த மாதிரி வந்துட்டான்டா, நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொன்னா நம்பி விட்டான் பாருங்க, அவனுக்கே துரோகம் பண்ணிட்டான். அவங்க ஊரையே சுத்தி சுத்தி கொள்ளாச்சிட்டு இன்னைக்கு எத்திசைக்கு போனீங்கன்னு கேட்ட உடனே என்ன சொல்ற, நாங்கள் யூதாவின் வட திசைக்கு போனோம், நாங்க அந்த இஸ்ரவேலின் தென் திசைக்கு போனோம்னு சொல்லுவான். நம்பி இருந்தவனுக்கே துரோகம் பண்ணிட்டாங்க. ஐயா, நம்மளுக்குள்ள மாம்சம் வந்துட்டா அப்படித்தாங்க பண்ணுவோம். நம்மளை நம்பி யாராவது வருவாங்க, நம்மளை நம்பி சார்ந்து கொள்வாங்க, அவங்களுக்கே துரோகம் பண்றவங்களா மாறிடுவோம். ஆமென் சொல்லுங்களேன். இவன் துரோகம் பண்றவனா மாறி போயிட்டான். கடைசியில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தா என்ன இருக்கும் பாருங்க. கர்த்தர் பார்த்தாரு, இனிமே நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது என்று எல்லாத்தையும் இழக்க பண்ணி அவன் திரும்பவும் இஸ்ரவேலுக்கு வந்தான். ஆமென் சொல்லுங்களேன். நான் எத்தனை பேருக்கு பேசுறது புரிய, கஷ்ட நேரத்தில் துன்பத்தின் நேரத்தில் உதவி ஆறுதல் படுத்தினவங்களை ஏமாற்றக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில உன்னை ஆறுதல் படுத்தினாங்க பாருங்க, உங்களுக்கு துன்ப நேரத்தில் கூட தோல் கொடுத்து நின்னா பாருங்க, ஆகீஸ் மாதிரி ஆட்கள், அவங்களெல்லாம் ஏமாத்தக்கூடாது. தாவீதே, உனக்கு எப்படி இந்த மனநிலை வந்தது? நீ அபிஷேகம் பெற்றவன் அல்லவா, நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படி எப்போ திறக்கும் காத்திருந்தவன் அல்லவையா, இன்னைக்கு எப்படி இந்த ஏமாத்திர குணம் வந்தது? நான் மாம்சத்திலே சிந்தித்து மாம்சத்திலே யோசிக்க ஆரம்பித்தேன். அத்தனை கெட்ட குணங்களையும். ஒரே ஒரு லீக்கேஜ் இருந்தா போதுங்க, ஒரு எறும்பு சாரசாரியா இறங்குது எங்க வீட்டில். எங்க இருந்துடா இந்த சாரசாரியா வருதுன்னு பார்த்தா அப்படியே ஏர் கராக்கு. என்ன கராக்கு ஏர் கராக்குக்குள்ள என் முடி கூட போகாதுன்னு நான் நினைக்கிறேன். உன்னை பிச்சு வச்சா அந்த ஓட்ட உள்ள வந்துச்சு. என்னது வந்துச்சு? எறும்பு வந்துச்சு. பெலிஸ்தர் தேசத்துக்கு போகணும்ன்ற எண்ணம் வந்துச்சு பத்தியா, அப்பவே உள்ள வந்துட்டான். அந்த உள்ள வந்துட்ட உடனே உனக்குள்ள எல்லா ட்ரிக்ஸ், எல்லா தந்திர வேலை. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இதனுடைய எஃபெக்ட் என்ன பாஸ்டர்? 30ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்களேன். நோக்கி ஏபோத்தை என்னிடத்துல எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் மனைவி போச்சு, பிள்ளைங்க போச்சு, தான் கஷ்டப்பட்டு வனாந்தரத்திலே சம்பாதித்த ஒன்றும் தாவீதுக்கு இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாம் இழந்த பிறகுதான் என்ன ஞாபகம் வருதுன்னா, ஏபோத் ஆண்டவரோட ஞாபகம், ஜெபத்தின் ஞாபகம் வருது. ஆமென். சிலர் பாருங்க, எவ்வளவு நெருக்கப்பட்டு எவ்வளவு தோல்விகளை செஞ்சாது கடவுளை சார்ந்து கொள்ளன்னு புரியாது, மனுஷனை சார்ந்து கொள்ளன்னு தான் ஓடுவாங்க. எப்ப தெரியுமா வருவாங்க? எல்லாவற்றையும் இழந்த பிறகுதான் தேவன் அண்டை வருவார்கள். நான் ஒரு நல்ல செய்தி சொல்றேன், நீ எந்த சூழ்நிலையில வந்தாலும் உன்னோட பேசுவதற்கு ஆயத்தமா இருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் சொல்லி காட்டுறவர் அல்ல, அவர் குத்தி காட்டுறவர் இல்ல. புருஷனா அவரு சொல்லி காட்டுறதுக்கு. ஆமென் சொல்லுங்க. புருஷனோட புத்தி என்னது? குத்தி காட்டுவார் பாருங்க, அவருக்கு அதான் வேலையே. ஆனா இவரு பெலிஸ்த தேசத்துக்கு போனல்லப்பா, அதனால தான் எல்லாம் ஏந்துட்டு போ இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயே இருந்து எல்லாத்தையும் துணி கூட இல்லாதவா அப்புறமா அப்படி சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்களா? உடனே பேசுறாரு, தாவீதே தப்பு பண்ணிட்ட, நீங்க வாழ்க்கையில மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்ட தாவீதே. ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, ஏபோத்தை கொண்டு வர சொன்னான். வாசிங்கம்மா. அபியாத்தார் தாவீதின் இடத்துல கொண்டு வந்தான். அவன் கர்த்தரை நோக்கி, அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். கையை தட்டி சொல்லுங்களேன், என் வாழ்க்கையில நான் செய்த தவறுகள் உண்மைதான், நான் சுய புத்தியை சார்ந்து கொண்டது உண்மைதான், ஆனால் என்னை ரட்சித்து என்னை ஆசீர்வதிக்க ஒரு தெய்வம் என்னோடு பேசுகிறார். அவர் சகலத்தையும் எனக்கு திருப்பித்தார். கையை தட்டி சல பலமா ஆமென் சொல்லிடுங்களேன். அல்லேலூயா.
அல்லேலூயா. சகோதரனே, இன்னைக்கு உன் சுய புத்தியை சார்ந்து இழந்திருக்கிற பல காரியங்கள், உன் சுயத்தை தேவனை நம்பாமல் அது எனக்கு நலமாயிருக்கும் என்று போன பல காரியங்கள் உன் கையை விட்டு போயிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உன்னோட பேசுறாரு. நீ இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தர போற. இழந்த அபிஷேகத்தை, இழந்த ரட்சிப்பை, இழந்த பிரதிஷ்டையை, இழந்த சொத்துக்களை, இழந்த எல்லாவற்றையும் கையை தட்டிடுங்களா ஒரு தடவை. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? ஆமென் சொல்லுங்க. பின்தொடர்ந்து போனான், சகலவற்றையும் திருப்பி கொண்டான். அதோட பெலிஸ்தர் தேசத்து பக்கம் மூஞ்சி கூட திருப்பி பார்க்கலாமே. ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு தடவை சூடு வச்சிட்டா போதும். ஆமென் சொல்லுங்க. தாவீதுக்கு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், நீங்க பைபிள் நல்லா படிச்சீங்கன்னா தெரியும். தாவீத மாதிரி ஒரு அற்புதமான மனுஷனும் கிடையாது, ஆனா தாவீத மாதிரி பயங்கர பழி வாங்குற ஆளும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. சாகும் போது புள்ளியை கூப்பிட்டு என்ன சொல்றாரு? என்ன சொன்னார் சொல்லுங்க அண்ணா? டேய், எல்லாரையும் மன்னிச்சு விட்டுறா, எல்லாம் தெரியாத செஞ்சுட்டானுங்க அப்படியே சொல்லிட்டு போனாரு. என்னம்மா சொன்னாரு? அவனை ஊற்றாத, இவனை ஊற்றாத, அவன் நல்ல நரைமயிர்ல சந்தோஷமா சாவறதுக்கு ஊற்றாத அவனை. இன்னும் ஆள் பாருங்க. ஆமென். ஐயா, நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? நம்ம ஆவிக்குரியவங்க தான் சில நேரத்தில் நமக்குள்ள மனுஷிக மாம்சங்கள் வெளிப்பட்டுக்கினே தான் இருக்கும். எப்படி பாஸ்டர் அடக்கலாம்? எப்படி பாஸ்டர்? ஒண்ணுமே கிடையாது. 3 நாள் வட்டு உபவாசம் போட்டு விழுந்து கடை. ஆமென் சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா அடங்கிடும். லேலூயா. எப்போ பாஸ்டர் இது அடங்குச்சு? எப்போ பாஸ்டர் அடங்குச்சு? தன் பிள்ளை சாக போகிறதுன்னு தெரிந்த போது 7 நாட்கள் தரையில விழுந்து கிடந்தான். அதற்கு பிறகு தாவீது ஸ்டோரியே மாறிடுங்க. அவன் மாம்சம் ஒரு இடத்துல கூட வெளிப்படாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். நான் 2வது பாயிண்ட் கடந்து போகிறேன். நீங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை, தேவனற்றவர்கள் நம்மை நெருக்கி நம்முடைய நெருக்கத்திற்கு வர இடம் கொடுத்து விடாதீர்கள். 16 வாசி. இப்படி அவனை அவள் தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே இப்படி அவள் தினம் தினம் அவளை நெருக்கி விசனப்படுத்தி கொண்டிருந்ததால் அவன் சாகத்தக்கதாக அவன் விசனப்பட்டு தன் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தினான். ஆமென். உங்களுக்கு நல்லா இந்த சம்பவம் தெரியும், விளக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, ஏன்னா நல்ல வளர்ந்த சபை. ஆமென் சொல்லுங்க. போன வாரம் கூட ஒரு தம்பி மதுரையிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தான். எனக்கு ஜூனியராக படித்தவன். எப்படி இருக்கிறேன்னு கேட்டு அப்புறம் அண்ணா ஊழியத்தை பற்றி பேசியிருந்துட்டு, தம்பி இந்த நாளைக்கு சர்ச்சைக்கு வந்து பேச, அண்ணா போங்கண்ணா, உங்கள் சர்ச்சைக்கு போய் நான் எப்படி நான் வரதுன்றான். ஆமென் சொல்லுங்க. என்னடா வந்து தான் போய், ஐயோ உங்கள் செய்திலாம் கேட்டால் உங்கள் ஜனங்களாம் பயங்கர வளர்ந்தவங்களா இருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. நானும் அப்படி தான் நினைக்கிறேன்னு சொன்னேன். அல்லேலூயா. அதனால சிம்சோன் கதை உங்களுக்கு நான் ஒன்றும் சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை. பெரிய தேவ திட்டத்தில் பிறந்த ஒரு மனுஷன் பாருங்க, பயங்கரமான பராக்கிரமசாலி. இவனுக்கு இருந்த அபிஷேகமோ, இவனுக்கு இருந்த பராக்கிரமோ, விசேஷ அபிஷேகம் யாருக்குமே இல்லை. இப்படி கர்த்தர் அந்த மனுஷனை பயன்படுத்துறார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார்னு பைபிள்ல வசனம் இருக்கு. கர்த்தர் எங்கெல்லாம் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறார் வசனம் இருக்குதோ என்ன தெரியுமா அர்த்தம்? கர்த்தர் அன்பா இருக்கிறார்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அன்பா இருக்கிறவர்கள் மேலதான் ஆசீர்வாதங்களை பொழிந்தருளுவார். அவ்வளவு அன்புள்ள ஒரு மனுஷன் தான் இந்த மனுஷன். ஆனா இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எங்கே தெரியுமா நெருக்கம் வந்தது? எங்கே தெரியுமா இவன் நெருக்கப்பட்டு நான் செத்துட்டா நல்லா இருக்குன்னு சொன்னா, இவனுடைய வாழ்க்கையில தேவன் அற்ற புறஜாதிகளிடத்தில் அன்பை தேடுகிறான். நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க அம்மா அப்பா கேட்கறாங்க, ஏய் இஸ்ரவேல்ல பொண்ணு இல்லையாடா, நீ போய் புறஜாதிகள போய் பொண்ணை கேட்கறியடா, புறஜாதியில போய் கை வைக்கிறியடா, டேய் வேணாண்டா வேணாண்டான் ஆரம்பத்திலேயே நிறைய அட்வைஸ் பண்ணாங்க பாருங்க. இவன் எங்க மனிதர்களிடத்துல, அதுவும் ரட்சிக்கப்படாத மனிதர்களிடத்துல அன்பை தேடுகிறா. தேவன் நேசிப்பது இந்த மனுஷனுக்கு தெரியல, புரியல பாருங்க. ரட்சிக்கப்படாத புறஜாதிகள் உறவை தேடி தேடி ஓடுகிறவனா இருக்கிறான். இதனால இவனுக்கு எத்தனையோ பிரச்சனை வந்தது. இந்த புறஜாதிகள் மத்தியில உறவு வச்சுக்கிறதுனால, அவங்களோட நெருக்கமா இருக்கிறதுனால எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்தான். ஆனாலும் அந்த உறவுகளை அவனால விட முடியல பாருங்க. ஆமென் சொல்லுங்க. நம்ம யாரு? நம்ம அபிஷேகம் என்ன? கர்த்தர் நமக்கு என்ன பலத்தை கொடுத்திருக்கிறார்? எதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டோம்? இது தெரியாம அவன் நாடுகிறதெல்லாம் தேவனற்ற ஜனங்கள், தேவனற்ற உறவுகள். பாஸ்டர் அப்படிலாம் வாழ முடியாது பாஸ்டர். நம்ம ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பாஸ்டர், முத ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம கூட பிறந்தவங்களாம் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க, நம்ம அப்பா அம்மா ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. எல்லாம் எப்படி பாஸ்டர் இதை ஹேண்டில் பண்றது? நான் ரொம்ப ஈஸி டேக்கல் சொல்லி தரேன் கேளுங்க. அவங்க இந்த விக்கிரக ஆராதனை சம்பந்தப்பட்ட ஃபங்க்ஷன் எது கூப்பிட்டாலும் உங்களால் எவ்வளவு கூடுமோ கூடுமான வரைக்கும் நீங்க என்ன பண்ணிடணும்? அவாய்ட் பண்ணிடணும்.
உங்களை நேசிச்சு ஒரு கல்யாணங்க உங்க அக்கா ஒரு கல்யாணம் வச்சிருக்காங்க, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எடுத்துன்னு வராங்க, துணிமணிலாம் வாங்கி எடுத்தாந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கலாமா பாஸ்டர்? கடையில் விற்கப்பட்டு பணம் கொடுத்து வாங்கின ஒன்றை பத்தி கேள்வி கூடாது, சோத்திரத்தோடு வாங்கிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, அவன் நிறைய தசம பாகம் கொடுக்குறான், எப்படி கொடுக்குறானே தெரியல பாஸ்டர், ஆனா ஒன்றும் பெருசா ஏதோ தப்பு பண்ணி பணம் கொண்டு வந்து தரான்னு அப்படி நினைக்கிறேன் பாஸ்டர். உனக்கு அது தெரிகிற வரைக்கும் அந்த பணத்தை நீ என்ன பண்ணிக்கலாம்? நான் பேசுறது புரியுதா? உனக்கு அது தெரியாத வரைக்கும் நீ என்ன பண்ணலாம்? அந்த பணத்தை வாங்கி தோத்திரம் பண்ணி பலிபீடத்தில் கொண்டு வருகிற அத்தனை என்ன வாக்கப்படும்? பரிசுத்தம். ஆனா அவன் திருடி கொள்ளடிச்சு ஒயின் ஷாப்ல பார் நடத்தி தான், திருட்டு மண் ஓட்டி தான் எடுத்தாந்து கொடுக்குறான்னு தெரிஞ்சதுன்னா நீ என்ன பண்ணக்கூடாது? போன வாரம் கூட ஒன்று பார்த்து ரொம்ப துக்கமாயிடுச்சு. ரட்சிக்கப்பட்டு நல்ல பெந்தகோஸ்தே சபைக்கு போற ஒரு விக்கிரக ஆராதனையில கோயிலில் நடக்கிற திருவிழாவில் அவர் போட்டோ போட்டு வச்சிடறான். எனக்கு உண்மையிலே இதெல்லாம் என் சர்ச்சா இருந்தால் வராதிங்கன்னு சொல்லுவேன். நான் சொல்லுவேன், என் சர்ச்சா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க, வராதிங்க பிரதர், நீங்கள் வேற எதனா நல்ல சர்ச்சுக்கு போங்க பிரதர்ன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவேன். அது தெரியாத வரைக்கும் ஓகே சிஸ்டர், அவங்க நம்ம மேல இருக்கிற அன்பின் நிமித்தம் எல்லாத்தையும் கொண்டு வந்து செய்யறாங்க, சோத்திரம் பண்ணிட்டு, ஏன்னா பணம் கொடுத்து தான் வாங்கியிருப்பாங்க. பூமி மதி நிறைவும் கர்த்தருடைய ஆண்டவர். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட நேரங்களில் கூப்பிட்டு அதை குறிப்பா சொல்லுவாங்க, நாங்க தெரியாது, இவங்க எங்களுக்கு தெரியாதா, நீங்க கிறிஸ்டினா மாறிட்டீங்கன்னு. படைக்கப்பட்டதுலாம் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டோம் கொடு. ஆனா இன்னைக்கு எந்த சிந்தனையோட யாருக்காக அதை செஞ்சீங்க? எதுக்காக அதை செஞ்சீங்க? அதுக்காக செஞ்சுட்டு நம்மளே நான் அந்த வீட்டில் போய் எப்படி மூலையில் ஓரமாக உட்காந்துருந்தேன் தெரியுமா பாஸ்டர் உங்களுக்கு? நான் ஒன்றுத்துலையும் கலந்துக்கல பாஸ்டர். ஏன் அது உள்ளே போனேன்னு கேட்குறேன். போய் வந்தது சுகர் லெவல் அதிகமாயிடுச்சா? போய் வந்தாலும் கண்ணு சொருவினே பத்துங்கந்தியா 3 நாள். உன் மூஞ்சில ஜப தண்ணி என்ன வேண்டியிருந்த? தெளிச்சு கழிச்சு மூஞ்ச தெளிவாக்க வேண்டிய ஏசப்பா சோத்திரம். நம்ம ஆளுங்க கிட்ட இருக்குது பாருங்க, அந்த இயேசுவின் ரத்தம் ஜெயம் இருக்குது பாருங்க, அது எது மேலாம் தெளிக்கிறதுன்னு தெரியாது பாருங்க. அந்த கொழுக்கட்டை கொடுத்து அனுப்புவான் பாருங்க, அவங்க வேற சொல்லுவாங்க, அதில் வேற என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, படைக்கப்பட்டது ஒன்றும் நாங்கள் கொடுக்க மாட்டோம், இது நாங்கள் தனியாக வேக வச்சு கொடுத்தோம்னா வாங்கி ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று இந்த கொழுக்கட்டை முழுவதும் தெளிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கொழுக்கட்டை முழுவதும் இயேசுவின் ரத்தம் ரீபா காபா ராகோ ரபோ ஹோதோ டோ ரோகோ ரோ. கீழே அந்த 2 சின்ன பிள்ளைங்க இருந்தது, அதுக்கு என்ன பண்றேன்னு அதுக்கு தெரியாது. இது ஜபத்த முடியதுக்குள்ள அதை எடுத்து சாப்பிடுங்க கப கபகன்னு 2. இப்படி கண்ணை மூச்சு பார்த்தா 2 கொழுக்கட்டை சனி முச்சுத. ஜபம் பண்ணி முடிக்கிறதுல ஏன் சாப்பிட்ற? பக்கத்துல புருஷன் ஐயோ பாவமா உட்கார்ந்து இருப்பான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, மூஞ்ச பார்த்து தானேங்கிற, ஜபம் தானே பண்ணிக்கிறேன், ஏன் கொழுக்கட்டிய உன் சாவுகிறாய்க்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி அடப்பா. அவன் சொல்லுவான், நான் பாட்டு ஐயோ பாவன் சோபால உட்காந்துக்கிறேன். இது நீ கொடுத்ததையும் வாங்கின. அதாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை எது மேல? கொழுக்கட்டு மேல தெளிக்கிறது, சுண்டல் மேல தெளிக்கிறது, அப்புறம் எது மேல? எல்லாத்தின் மேலையும் தெளிச்சிட்ட உடனே என்ன ஆயிடுச்சுப்பா? அதுல வேற ஒண்ணு சொல்லுவோம் பாருங்க, ஏங்க அந்த பொண்ணுங்க நம்ம மேல ரொம்ப அன்புங்க, அன்புனா இன்னொரு நாளைக்கு கொழுக்கட்டை வச்சு கொடுக்கட்டும். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. அவர் பாப்பாரு, நான் ரத்தம் சிந்தந்து கொழுக்கட்டிக்காப்பா, நான் ரத்தம் சிந்தந்து சுண்டலுக்காப்பா, எல்லாத்து மேலேயும் எதுதான் தெளிக்கிறது? ரத்தம் தெளிக்கிறது. ஐயா நான் ரொம்ப தாழ்மையா சொல்றேன்யா, நான் ரொம்ப ஆரம்ப காலங்கள்ல இருந்து இதை அவாய்ட் பண்ணதுனால இன்னி வரைக்கும் நான் அதை விக்கிரக ஆராதனை சிக்கி கொள்ளாம இருக்கிறேன். சொந்த கோயில் இருக்கு சிஸ்டர் எங்க ஊர்ல, எங்க தெருவில், எங்க தாத்தா பேர்ல ஒரு தெரு, அந்த தெருவில் என் மாமாவால் நடத்தப்பட்ட ஒரு பஜனை கோயில், எங்க தெருக்கு பேரே பஜனை கோயில். அந்த பஜனை கோயில எங்க மாமா பசங்க தான் நிர்வாகிகள். எங்க சொத்துல எங்களோட இடத்துல கோயில் வச்சிருக்கிறோம். அப்ப எப்பேற்பட்ட கோயில், நான் பிறந்து 23 வருஷம் கழிச்சு பிறந்து முதல்ல கொண்டு போய் எனக்கு ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லி எங்க மாமா வேண்டிக்கினாருன்னு. அந்த காலத்துல திருச்செந்தூர் மெட்ராஸ் வந்து போறது எவ்வளவு தூரம் நினைச்சு பாருங்க. திருச்செந்தூர் போய் அங்க போய் எங்க மாமா அரசியல்ல பெரிய ஆள், இந்திரா காந்திக்கு ரொம்ப க்ளோஸ், அங்க ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி அந்த விக்கிரகத்தோட காலில் என்ன போட்டு எடுத்தாங்க அந்த பேரை வச்சு. இப்போ நான் எவ்வளோ விக்கிரகாராதன குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறேன் பாருங்க. இப்போவும் செங்கல்பட்டு மணப்பாக்கத்தில் இருக்கிற எங்கள் குடும்பம் வருதுன்னா ஒரு தேதியை ஒதுக்கி அவன் எங்களுக்கு ஒரு நேரத்தை கொடுத்துடணும், வேற யாரையும் உள்ள அலோ பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட விக்கிரகாராதன குடும்பத்திலேருந்து வந்தேன். என்னைக்கு இந்த மெய்யான தெய்வத்தை தெரிந்து கொண்டோனோ, இவர் அருவருக்கிற ஒரு காரியம் உண்டு, அவர் விரும்பாத ஒரு காரியம் உண்டு. ஆமேன்னு சொல்லுங்களேன். விக்கிரக, அதனால தான் நான் சொல்லுவேன், லவ் பண்ணா கூட யாரை லவ் பண்ணணும்? சக்தி யார? ஆமேன்னு சொல்லுங்க. பேர் கேட்கணும், முதல்ல என்ன கேட்கணும்? ஜூலியா அப்படின்னு கேட்கணும். நீ ஆர்சி ஆயிரு எதானா பண்ணு, விக்கிரக ஆராதனை கோயில் கூடுமா மாட்டேல்ல என்ன? ஆமே. எங்க அக்கா பொண்ணுங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கினாலுங்க. முதல் நாள் வந்து அவன் ப்ரப்போஸ் பண்ணும்போது திரும்பி கேட்டால என்ன ஜாதினாலாம், அவன் இந்த ஜாதின்னு சொன்னோன்னா அப்பனா ஓகே தான், ஏன்னா எங்க அப்பா வேற ஜாதின்னா. எவ்வளவு உஷாராகுது பாரு பொண்ணுங்க. இப்போ பொண்ணுங்க உஷார, பையன் நம்ம என்ன பண்ணா, உன் பேர் என்னப்பா? ராபர்ட், நீ ஏதோ ஒரு ராபர்ட்டா இரு, போ வா என் கூட, ஆமேன்னு சொல்லுங்க. இது
நம்ம போயிட்டு கட்சியில பாஸ்டர் நான் மாத்திருவேன் பாஸ்டர், நான் சின்ன பிள்ளைங்க சண்டே ஸ்கூல்ல இருந்து நான் எடுத்துக்கிறேன் சண்டே ஸ்கூல் அப்படி சொன்ன பொண்ணுங்க எத்தனை பேர் திண்ணனூர்ல நீங்க பாக்குறது தெரியுமா? நல்லா மூஞ்சி நிறைய மஞ்சா தடவி இவ்வளவு பெரிய பொட்டை வச்சு கண்ணாத்தா அப்படியே போய் நிக்குது. யார் இது? சின்ன வயசுல சண்டே ஸ்கூல் பாஸ்டர் நான் மாத்திருவோம் பாஸ்டர், ஜெபிக்கிறோம் பாஸ்டர், அவருக்காகவே 3 நாள் உபவாசம் என்ன பண்றேன். இதெல்லாம் அத்தி பூத்தா மாதிரின்ற பாருங்க. சிலது தான் நம்பி வந்து சிலது தான் அபிஷேகம் அப்படி வந்து அத்த லெவலுக்கு வந்துடும். மீதிலாம் நம்மள என்ன பண்ணிடும். சிம்சோனை பாருங்க, எவ்வளவு பெரிய ரட்சிப்பு, எவ்வளவு பெரிய பலம், எவ்வளவு பெரிய அபிஷேகம். ஆமென் சொல்லுங்களேன். தேவனற்ற பெண்கள் இடத்துல நான் இப்படி யோசிச்சேன், இவன் ஒருவேளை இஸ்ரேலிலேயே தேவனை அறிஞ்ச பொண்ணுங்களை இவனை இவ்வளவு தூரம் கொண்டு போயிருக்குமா அந்த பிள்ளை? ஏன்னா நியாயப்பிரமாணம் தெரியும், அதுக்கு சத்தியம் தெரியும்ல. அது சொல்லிருக்கேன். இல்லைங்க இதை செய்யக்கூடாது சொல்லுங்களேன். லேலியா சொல்லுங்களேன். எத்தனை முறை நம்ம யார் அபிஷேகம் என்ன? நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க ஆதியாகமம் 12:1 வாசி பாருங்களேன். அதில் ஆபிரகாம் அழைக்கும் போது ஒரு வார்த்தையை டிக்ஷனரியில் பயன்படுத்துறாங்க. கிண்டர்டு அப்படின்னா என்ன தெரியுங்களா? அன்புள்ள பிறப்பால் உண்டாகும் ரத்த சம்பந்தமான உறவுகளை விட்டு விட்டு நீ என் கூட வரணும். வாசிங்க, அதை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி விட்டு புறப்பட்டு போ, நான் உன்னை பெரிய ஜாதியா எப்ப மாத்துவேன் தெரியுமா? இந்த பிறப்பால இந்த ரத்த சம்பந்தமான உன் மேல ரொம்ப அன்பு செலுத்துது பாரு உறவு, பார்த்து பார்த்து வாங்கி வந்து கொடுக்குது பாரு மாமாக்கு அக்காக்குலாம், இதெல்லாம் கொஞ்சம் உடு. அதையே நினைச்சு நம்மளுக்கு எதனா ஒன்று வாங்கி வந்து கொடுத்தா உள்ளமெல்லாம் உருகுதையா உங்க அன்பை நினைக்கையில தன்னால கண்ணு கலங்குது, என் தம்பியை நினைக்கும் போது தூக்குது, இந்த தெல்லு பூச்சிக்கும் இப்படி ஒன்று வாங்கி கொடுத்தாங்களே. ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி உருகி நம்ம தான் சந்தனத்தை வச்சு என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வாங்க பின்னாடி பார்த்தா பேய் சிலை, இது பார்த்தா பெந்தகோஸ்தே மூஞ்சி. ஆமேன்னு சொல்லுங்க. லேலியா சொல்லுங்க. உருகிடும் அப்படியே நம்மளுக்கு. ஆமேன். இங்க சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிக்குன்னா இந்த கிண்டர்ட் KINDRED அன்புள்ள பிறப்பால ரத்த சம்பந்தமான உறவுகள் மத்தியில இருந்து நீ என்ன பண்ணணும்? பிரிச்சு கொள்ளு. அப்ப என்ன விட்டு வா. கிறிஸ்துவ வாழ்க்கையில் இது பெரிய, இது கொஞ்சமான கடினமான காரியம் தான், பெரிய காரியம் தான். ஆனா நெருக்கப்படாம இருப்பதற்கு வேற வழி இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. இப்படி எல்லாரையும் விட சொல்வாரா பாஸ்டர்? எல்லாருமே இப்படி வந்துருமா? தெரிந்து கொண்ட வாக்குத்தத்தம் பெற்ற ஆபிரகாமை விட சொல்லுவார். நான் பேசினா புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஊழிய அழைப்ப ஆமேன்னு சொல்லி கர்த்தருக்காக பயன்பட போறவங்கள கர்த்தர் இப்படி சொல்லுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆசீர்வதிக்கப்பட போகிறவங்கள இப்படி சொல்லுவார். அல்லேலூயா. எல்லாருக்கும் அதனால தான் நான் பேசுற சத்தியம் புரியாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். இங்க இருக்கிற பலருக்கு புரியும். ரத்த சம்பந்த உறவு வேணான்னு நான் சொல்லவே இல்லைங்க. எல்லாருமே வேணுங்க. நான் எங்க அக்கா கிட்ட பேசி ஒரு 3 மாசம் இருக்குமா, தேவைன்னா பேசுவேன். தேவையில்லாம டெய்லி போன் பண்ணி என்ன பண்றது இல்ல, எங்கம்மா இருக்கிற, என்ன சுட்ட, என்ன பண்ண, கருவாட்டு குழம்பு, அப்பா சாப்பிட்டுச்சா, வந்து போயிச்சா, இது போயிச்சா, போன்லயே பாஸ் ஆக போகுது உனக்கு ஒரு நாளைக்கு. என்னது? ஆவியின் வல்லமை. சும்மா இந்த போனை எடுத்து வச்சுக்கின்னு அப்பா கிட்ட பேசுறான், ஆயா கிட்ட பேசுறான், அக்கா கிட்ட பேசுறான், மாமா கிட்ட பேசுறேன், பெரியப்பா கிட்ட பேசுறேன். அவன் ரட்சிக்கப்பட்டவனா தான் பேசுறான். என்ன தெரியுமா சொல்லியிருப்பான்? இன்னைக்கு காலைல 4 மணிக்கு வந்து ஜெபம் பண்ண மகளை, ஜெபம் பண்ணும்போது அப்படியே ஒரு மாதிரி சிலு ஆயிடுச்சு. டக்குன்னு ஒரு 46ஆம் சங்கீதத்துல ஒரு 10ஆம் வசனத்தை காட்டினாரு. நீ பேச 2 மணி நேரம் ஆனா கூட உனக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு பண்ணுவான். ஆனா விக்கிரக ஆராதனை கிட்ட 10 நிமிஷம் பேசி பாரு, செழிப்பாயிடும். அவன் சொல்றதெல்லாம் பேய் வந்து நின்னுதிரி வீட்டுல, அது வந்து நின்னுதிரி, சலான்னு சத்தம் கேட்டது, உங்க அப்பனை எழுப்பின ராத்திரி, நீ இங்க கொஞ்சம் கத்துன்னு போன பாரு. அது கூட நீ கத்தா பேசின்னு இருப்ப, அப்பதான் மேல அடிக்கிட்டு வந்த அந்த டப்பா உழும் டப்பான்னு. அங்க பேசும்போது இங்க டப்பா உருளும். நீங்க என்ன நினைச்சுப்பீங்க? ஐயோ ஆவி வந்துச்சு போல, ரத்தம் செய்யும், எல்லாத்துலயும் ரத்தங்குத. ஒரு பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் இந்த சர்ச்சுக்கே சிலர்லாம் ஒழுங்கா வரமாட்டான் பாஸ்டர், என்ன பாஸ்டர் பண்றதுன்னு கேட்டேன். அட என்ன பாஸ்டர், இந்த ஐடியா கூட தெரியாத இருக்கிற. சனிக்கிழமை ராத்திரி ஒரு 11:30-12 மணி வரைக்கும் ஜோம் பண்ணிட்டு ஒரு 12-12:30 மணிக்கா கொஞ்சோண்டு குங்குமம், கொஞ்சோண்டு பாதி எலுமிச்சம்பழம் கட் பண்ணுது, கொஞ்சோண்டு மஞ்சாத்தூள் தூக்கி போய் அவன் வீட்டு வாசல்ல மட்டும் போட்டு நீ வந்துரு பாஸ்டர். ஃபர்ஸ்ட் ஆள் அவன் தான் பாஸ்டர் நாளைக்கு சர்ச்சுக்கு. நீ வேணா பாரு, ஃபர்ஸ்ட் ஆள் யார் தான் இருப்பான். அப்படி அதை பார்த்தவன உள்ள துள்ளுவான் பாரு. இயேசுவின் ரத்தம் ஜெயம், அல்லேலூயா, தோத்திரம் ஆண்டவரே, தீடா பாரா கோரோ ரோரோ ரோ ஷோபோ ரோதோ. அந்த ஆளுக்கு போன் பண்றி, பாஸ்டருக்கு போன் பண்றி. அந்நிய பாஷை பேசினே யாருக்கு போன் பண்ணா?
பாஸ்டர் போன் பண்ணி அந்த ஆளு காலையில இருந்து சர்ச்சை ரெடி பண்ணுவானா, தோத்திரம் பண்ணிட்டு கிளம்புவானா, இல்ல சர்ச்சுக்கு வந்து இன்னைக்கு என்ன பாட்டு பாடலாம், அப்போ ஒரு பாஸ்டர் கிளம்பிட்டேன் பாஸ்டர், வந்துடுறேன் பாஸ்டர், நீங்க தான் வந்து தண்ணி ஊற்றி என்னத்த அழிக்கணும் முன்னாடி செஞ்சுட்டு இருக்கிறான் பாஸ்டர். எவனோ போன வாரம் ஒரு புது 2 வீலர் வாங்கினேன் பாஸ்டர், கண்ணை வச்சுக்கிறான் பாஸ்டர். இது அந்த பாஸ்டர் சொன்னார் பாருங்க, நான் செய்யலாமான்னு யோசிச்சுன்னுக்கிறேன். ஆனால் இந்த மஞ்சாலாம் கையில் எடுக்கணுமே, இந்த எலுமிச்சம்பழத்தெல்லாம் கையில் எடுக்கணுமே, ஆண்டவரே வானா ஆண்டவரே, என் ஜனத்தை அதுவே வந்துடும். ஆமென் சொல்லு. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே ஐயா. விட்டுன்னு ஐயா, வேணாம், உன் மேலே ஒரு அபிஷேகம் வச்சிருக்கிறேன், உன்னை அப்படியே அழகா தூக்கி போய் ஆத்துமாக்களை சபையில் சேர்க்கிற அபிஷேகத்தை வச்சிருக்கிற, நீ என்னடானா போய் எப்போ பாரு தேவனற்றவங்க கிட்டே உறவுலையே சந்தோஷப்பட்டுக்குன்னு. எலிசா கூப்பிட்ட உடனே எலிசா பண்ண வேலை என்ன தெரியுமா? என்ன பண்ண வேலை முதல் தெரியுமா? தான் செய்து கொண்டிருந்த அந்த 12 ஏற பூட்டனை அடிச்சான். நான் நினைச்சேன் வெறும் மரத்தை கொளுத்தினா, அதே மாட்டை சமைச்சாயா. நேரம் அப்பா அம்மா போய் முத்தம் போட்டுட்டு வந்தான் பாருங்க. திரும்பி அவன் சாகர வரைக்கும் அப்பா அம்மாவை பார்க்க போல. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த சத்தியம்? இல்லையா சொல்லுங்களேன். பேதுருவை போய் கூப்பிட்டாரு. கூப்பிடும் போது தான் தகப்பன் எதிர்க்கே புள்ள மீன் பூச்சி எடுத்துன்னு வந்துடும், இப்ப கொடுக்கும், கொஞ்ச நேரத்தில் ஏழை விட்டு சம்பாதிச்சிடலான்னு பார்த்தா தன் தகப்பனையும் வலைகளையும் படகுகளையும் விட்டு வந்ததுனாலதான் பரலோகத்தின் ராஜ்யத்தின் திறவுகோள்களை அவன் கையில கொடுத்து கர்த்தர் அவனை வல்லமையான அவன் நிழல் பட்டா சுகமாவதியா. ஆமேனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. யாக்கோபு யோவானையும் படிச்சு பாருங்க, உடனே படகு வலைகளை விட்டாங்க. இந்த யாக்கோபு யோவான் பேதுரு மட்டும் தான் ஆண்டவருக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன் சொல்லுங்க? விட்டுட்டு வானா விட்டுட்டு வந்துடுவான். மீதி பேரெல்லாம் என்னென்னமோ சொல்லி சாக்கு சொல்லி இருப்பான். அம்மா போய் அடக்கம் பண்ணுறேன், அப்பாவை அடக்கம் பண்ணுறேன், ஆயாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்து வச்சுக்கிறேன், நான் தான் மத்தியானம் சோறு கொடுத்துட்டு வரணும், அதனால் சாயங்காலம் 4 மணிக்கு வந்துட்டுமா ஊழியத்துக்கு, இதெல்லாம் சொல்லி இருப்பான். இவன் யார் தெரியுமா? விட்டுனா விட்டுருவான். ஆபிரகாம் தெரியும், விட்டுட்டு வந்துடுவான். சாதாரணமாக எங்க உங்கள் ஊரை விட்டு நீங்கள் கட்டி வச்சிருக்கிற வீட்டை விட்டு கர்த்தர் அப்படியே தெளிவாக தரிசனம் காட்டி நேபாளுக்கு போன்னு சொன்னால் போயிடுவேன்னு நினைக்கிறீங்க? பேய் பேசியிருக்கண்டி உங்ககிட்ட லூசு பொண்ணு. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இடம் வாங்கி கட்டி வச்சுக்கிறோம். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். இதை விட்டுட்டு கர்த்தர் போக சொல்லுவாரா? என்ன டயலாக்லாம் பேசுவோம் தெரியுமா? ஆமென் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அதனால தான் லேவியாகமம் 20:26 ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி மற்ற ஜனங்களை வித்து நான் உங்களை பிரித்தெடுத்தேன். பிறந்த எத்தனை மணி நேரத்துக்குள்ள தொப்புல கட் பண்ணணும் தானோ? எத்தனை மணி நேரத்துக்குள்ள கட் பண்ணோம்? 1 to 3 நிமிஷம். அப்படி கட் பண்ணல 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? குழந்தைக்கு டேஞ்சர் ஆயிடும்ல, அம்மாவுக்கும் டேஞ்சர் ஆயிடும்ல. அதை தான் இங்க சொல்றாரு, வெரி டேஞ்சர். நீ கட் பண்ணாத வரைக்கும் வெரி வெரி டேஞ்சரஸ் இடத்துல இருக்கிற. ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. 12:5 வாட்சி பாருங்க. இப்படி கட் பண்ணிட்டு வான்னு சொன்னா இவன் கூடையே ஒரு லோத்தை கூட்டுன்னு என்ன பண்றாரு? அப்படியே பிரயாணப்பட்டு வந்து நேர்கிறாரு. கூட மாம்சம் மறைய மாட்டேன்னு பாருங்க. அப்போ கூட யாரையாவது ஒருத்தரை சப்ஸ்டியூட்டா கூட வச்சிங்கன்னா தான் நம்மளுக்கு டைம் போகுது பாருங்க. இதனுடைய விளைவு என்ன? அழைக்கப்பட்ட வாழ்க்கையில 10ஆம் வசனம் வாசி, 12:10 வாசி. ஏங்க வாக்கு தத்தம் பெற்றவனுக்கு எப்படிங்க பஞ்சம் வந்தது? வாக்கு தத்தம் பெற்றவங்கிட்ட எப்படிங்க காசு இல்லாம போயிடுச்சு? அதான் நல்லதா சமையல் பண்ணி போட்டுக்கலாமே, காசு இல்ல பாஸ்டர். ஏன் காசு இல்லாத போயிடுச்சு? பஞ்சம் ஏன் வந்தது சிஸ்டர்? கூடையே லோத்து. ஆமென் சொல்லுங்க. கூடையே அந்த ஃப்ரெண்டை விடுன்னு சொன்னா விடுறீங்களா? நீங்க விட மாட்டீங்களா சிஸ்டர்? அந்த ஃப்ரெண்டு வேணாம் விட்டுரு, அந்த வேலை வேணாம் விட்டுரு, அங்க போனாதான் ஆவிக்குரிய காரியத்தை கெட்டுறான் விட்டுனா விட்டுற மாட்டீங்களா பிரதர்? நீ நல்லா தான் பைபிள் வச்சு படிக்கிற, அவன் சைட்ல உட்காந்து சீட்டாடின்னு அத்தை பொண்டாட்டி கதையை பத்தி பேசினுக்கிறான். விட்டுடு பிரதர். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை செழிப்புள்ளதாக்கி நினமுள்ளதாக்கி மகா வறட்சியான நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல. ஆமென் சொல்ல மாட்டீங்க. இதனுடைய விளைவு என்னன்னா கவுனிங்க, அவன் வீட்டில் 15ஆம் வசனம் வாசி பிரதர். 15 வாசிமா. பார்வோனுடைய பிரபுக்களும் அவனை கண்டு புகழ்ந்தார்கள். பொண்டாட்டிய வந்து இன்னொரு ஆம்பளை வந்து புகழறான். வாசிங்க. குடும்பத்துல பிரச்சனை. முதல்ல எங்க பிரச்சனை? சோத்துல பிரச்சனை, பஞ்சம் வந்துச்சு. ரெண்டாவது விடுன்னு சொன்னா விடாததுனால எப்ப பாரு குடும்பத்துல பிரச்சனை. ஆமென் சொல்லுங்க. 13:7 வாசிமா. 13:7 வாசி. சண்டை. ஆமென் அல்லேலூயா. புரியுதா நான் பேசுறது உங்களுக்கு? பஞ்சம் ஏன் வருது? வீட்டில் குழப்பம் ஏன் வருது? வீட்டில் சண்டை ஏன் வருதுன்னா சிலதை விடுறதே கிடையாது. நமக்கு அவங்கள தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. இவ்வளோ காட்டி கொடுத்து உன்னை கட்டி உன்னை வந்து விற்கிறாவ, உன்னை சாகடிக்கிறதுக்கு பார்க்கறான்னு தெரிஞ்சு கூட திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கு போகணும்னு தோணுது பாருங்க.
அது ஒரு ஆவி, அது ஈர்க்கிற ஆவி, கவர்கிற ஆவி. பிசாசு கிட்ட ஒரு பெரிய குணம் என்ன தெரியுங்களா? கவருவான், அழகை காட்டி கவர்ந்துருவான். அவங்க மேல நமக்கு ஒரு ஈர்ப்பு தன்மையை ஏற்படுத்திடுவான். உறவுகள், ரட்சிக்கப்படாத உறவுகளை பற்றி, ரட்சிக்கப்பட்டவங்களும் நல்ல ஐக்கியமா இருங்க, ரட்சிக்கப்பட்டவங்களும் நல்ல நெருக்கமா இருங்க. அவங்க ஒரு நாள் நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க, சத்தியம் தெரிஞ்சவங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு நாள் நமக்கு ஏமாற்ற மாட்டாங்க. ஒரு நாளும் கேசரியில் என்ன கலந்துட மாட்டாங்க, மருந்து கலந்து என்ன பண்ணுற மாட்டாங்க. ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு இதில், அவர் போனீங்கனாலே அந்த மருந்து உள்ளே எடுப்பாங்க. அவர் கரெக்டாக கேசரியில் கலந்து கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லுவார். ஆமேன்னு சொல்லுங்க. அதனால இனிமேல் கேசரி வந்தாலே தூன்னு துப்பி விட்டு, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இது சுத்தமாயிடுச்சு கித்தமாயிடுச்சு சாப்பிடாத, போனோன்னே நாய்க்கு கவுத்து போட்டுரு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயா விட்டுட்டு வானா விட்டு, அவ கயிறுல போட்டு கட்டுறா, உன் தலையை சரைச்சு உன் அபிஷேகத்தை எடுக்க பார்க்கறா. ஒண்ணுமே இந்த மனுஷனுக்கு புரியல பாருங்க கடைசி வரைக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படிப்பட்ட உறவுகளோட நீங்க உறவு வச்சு கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் அடுத்த வாரம் பேசுறேன். உலக ஆசை நிறைய இருக்கு பாருங்க, பண ஆசை நிறைய இருக்கும் பாருங்க. பணம் பணம் பணம்னு சொல்லுவான் பாருங்க ஜாதி மத்தியில. அந்த மாதிரி ஆட்களோட நீங்க உறவு வச்சு கூடாது. சொகுசா வாழணும்னு நினைப்பான் பாருங்க. சொகுசா இருக்கணும். கூட பிறந்த தங்கச்சி அக்கா அண்ணனை பத்திலாம் கவலைப்பட மாட்டான். தான் வாழ்ந்தா போதும், தான் நல்லா இருந்தா போதும். இந்த மாதிரி இவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கவனிங்க, ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கணுமா. ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்லா வாழ்ந்த எண்ணம் உள்ள உறவுகளோட நெருக்கமா இருக்கக்கூடாது. நான் மட்டும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்கிறேன் புறஜாதிகள் உறவு கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது. வச்சா என்ன பாஸ்டர் ஆகும்? தலை சிரைக்கப்பட்டது. ஆமேன். கண்கள் பிடுங்கப்பட்டது. என்ன பாஸ்டர் அர்த்தம்? உன் மேல இருக்கிற அபிஷேகம் போயிடும், உனக்கு கர்த்தர் ஏற்படுத்தி வைத்த தரிசனங்கள் போயிடும். இதெல்லாம் உன்னை விட்டு விலக வர ஆரம்பிச்சிடும். மாவீரன் கடைசியில மரித்தே போயிட்டாயா, மரிச்சே போயிட்டாயா. அவன் நெருக்கத்திலிருந்து அவன் விடுதலை ஆயிடுவான். நான் நினைச்சு இதை வாசிச்ச முதல்ல இவனை எப்படியாவது கர்த்தர் காப்பாத்திடுவார்னு. ஏன் திரும்ப திரும்ப அவனை கர்த்தர் காப்பாற்ற முடியாம போச்சுன்னா, தனக்கு இவங்க தீங்கு செய்யறாங்க, தனக்கு இவங்க தன்னை வீழ்த்த பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சும் அந்த உறவுகளோட இருந்தான். ஆமீன் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அதனால தான் யோசுவாவின் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 12-13 வாசிருங்க. நான் முடிச்சிடுறேன். அடுத்த வாரம் நெருக்கத்தில் தரிசனத்தை விட்டு விலகாதிருங்கன்ற தலைப்பில் பேசுகிறேன். வாசிங்க. 23 12-13 வாசிமா. நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ள மீதியா இருக்கிற உங்க ஜாதிகளிலே சேர்ந்து அவர்களோட சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால், ஆடி மாசத்திலே உறவாடினால். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆடி மாசம் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். நம்பலாம். நான் சொன்னேன் இங்க வந்து தொழில் செய்யற தம்பிங்கிட்டலாம், இந்த ஆடி மாசம் மாத்திரம் அவன் தொழிலை செஞ்சான்னு வச்சுங்களேன், நான் சொல்றது உண்மை, கர்த்தர் பார்க்கிறார். லட்சக்கணக்கான ரூபாய் அவன் தொழில இருந்து வரும். இந்த ஆடி மாசம் மாத்திரம் அவங்க தொழில் அவங்க செஞ்சாங்கன்னா லட்சங்கள் லட்சக்கணக்கான ரூபாய் அவங்க கையில கொடுப்பார். அந்த பிசாசு கொடுக்க முடியும். நான் இந்த சர்ச்சைக்கு வந்த வார்த்தை என்ன தெரியுமா சொன்னேன்? விக்கிரக ஆராதனை சம்பந்தப்பட்ட எந்த காரியத்திலும் உங்க தொழில் இருக்கக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. அதனால இன்னைக்கு கர்த்தர் குறைச்சிட்டாரா? 3 வருஷமா அற்புதமா நடத்துறாரியா, ஆச்சரியமா நடத்துறாரு. ஆமீன் சொல்லுங்களேன். தாவீதை ஏன் தெரியுமா கர்த்தர் தான் இருதயத்துக்கு ஏத்தவன் சொன்னாரு? யாரா கரெக்டா சொல்லுங்க, என்ன கரெக்டா சொல்லுங்க. அவன் வாழ்க்கையில செய்யாத ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா விக்கிரக ஆராதனை. அவன் கலவாதது. அவனுக்கு இருந்த அத்தனை மனைவிகளும் யார் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட மனைவிகள். ஒரு புறஜாதியில கூட அவன் போய் பொண்ணு கல்யாணம் பண்ணல. சும்மா நீங்க, நான் தான் சொல்லுவேன், பயங்கரமா தேவனை கோபப்படுத்துகிற ஒரு காரியம் இருக்குதுன்னா அது ரட்சிக்கப்படாத உறவுகளோட போய் நம்ம ஐக்கியப்படுறது தான். அதனால தான் நம்ம வாழ்க்கையில பஞ்சம், அதனால தான் நம்ம வாழ்க்கையில கஷ்டம், அதனால தான் நொந்து போய் சுத்தணும். சத்தியத்தை கேட்கல பாஸ்டர், அதனால போயிட்டானா. இன்னைக்கு சத்தியத்தை கேட்டுட்டீங்கல்ல, இன்னையில இருந்து என்ன சொல்லுவேன்? கர்த்தர் ஆமேன்னு சொல்லுங்களேன், என்ன மாத்த போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சிஸ்டர் வாசி, சிஸ்டர் வாசி, சிஸ்டர். நீங்கள் அவர்களிடத்தில் அவர் உங்களிடத்தில் உறவாடினால் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக நின்று துரத்தி விட மாட்டார் என்றும். நம்பர் ஒன் அவர்கள் கண்ணியாயிருப்பார்கள். கண்ணினா என்ன பிரதர்? யாரா கரெக்டா சொல்லுங்க. கண்ணினா எங்கே உனக்கு ஆபத்தை வச்சிருக்கிறாங்கன்றதை உன்னால கண்டுபிடிக்க முடியாது. உனக்கு அவர்கள் கண்ணியாகவும், ரெண்டாவது வலை போட்டுட்டா சிக்கிதான் அவன். அது எப்பேற்பட்ட திறமையா நீச்சல் அடிக்கிற மீனா இருந்தாலும். ஆமேன் சொல்லுங்க. வலையாகவும், மூணாவது உங்கள் விழாக்களுக்கு என்னவாயிடுவாங்க? அவங்க சவுக்கா மாறிடுவாங்க. அப்புறம்
நிச்சயமாய் அறிந்திருக்கிறீர்கள். 7ஆம் வசனத்தை சொல்றாரு, உங்களுக்குள்ள மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளோட கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பேரை நினையாமலும். ஜன்னலை சாத்திருங்க. ஊராண்ட கோயில்ல போட்டுட்டு அந்த பாட்டு போட்டா நம்ம அதுவே ஆட்டோமேட்டிக்கா பாத்திரம் தேய்ச்சிங்கன்னா என்ன பண்ணுது? இயேசுவின் நாமத்துல அழகென்ற சொல் இதுவும் கூட அழகானவர், அருமையானவர், இனிமையான பானா கூட வரமாட்டு வரும் தான். ஜன்னலை சாத்திட்டு சத்தமா ஆசீர்வாதம், சத்தமா ஏஞ்சல் கிறிஸ்டின் சேனல் வச்சுட்டு சத்தமா பாட்டு கேளுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நம்மள அறியாமலே வரும். ஏன்னா கிட்டத்தட்ட 40 வருஷம் வந்திருக்கிறோம்ல, அதுல 35 வருஷம் வந்திருக்கிறோம்ல. இப்பயும் மௌனராகம், இப்பவும் கமலஹாசன் இட்ட போட்டா என்ன ஆயிரம்? நம்ம அப்படியே கரைஞ்சி கொஞ்ச நேரம் அப்படியே பழைய லவ் ஸ்டோரிக்கெல்லாம் போய் அப்புறம் தான் சுதாச்சி இயேசுவின் நாமத்தில் என்ன அபிஷேகம் போ. இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? நம்ம வருதா வரலையா? இந்த மாதிரி இந்த ஓவர் பரிசுத்தம் உடம்புக்கு ஆகாது தெரியுமா உங்களுக்கு? சோத்திரம் 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 சோத்திரம். நான் சோத்திரம் பேசுறேன். நான் அந்த மாதிரி ஆள் நம்ப மாட்டேன். எந்த மாதிரி இந்த கேஷுவலா பேசுறாங்க பாருங்க, அவன் தான் உண்மையிலேயே பரிசுத்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சிலர்லாம் எப்போ ஒரு பாஸ் சோத்திரம் 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 சோத்திரம். சத்தியமா நீ உழப்பார பாவத்தில் நினைச்சுக்கணும். அந்த மாதிரி ஓவர் பரிசுத்தம் உடம்புக்கு ஆகாது. இங்க சொல்றாரு, நினைக்க கூட கூடாதுப்பா. நீ யார் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவன். நினையாமலும் அவைகளை கொண்டு என்ன பண்ணக்கூடாது? ஆணையிட்டு. அப்படி கூட ஆளுங்களா சிலர்லாம் இருக்கிறாங்க பாருங்க. ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி. ஆபீஸ்ல கூட நான் சொல்றேன், இங்க பாருங்க, கரெக்டா வெள்ளிக்கிழமை பூஜை போடுவாங்க. எங்க இன்சார்ஜ் ஐயர் பூஜை போடுவாங்க. கரெக்டா அந்த நேரம் அவன் கரெக்டா பாத்துக்கிட்டே இருப்பான். வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு பூஜை போட்டு ஆரம்பிப்பான் பாருங்க. கரெக்டா கக்கூசுல போய் பூந்துருவேன். பாத்ரூம்ல போய் பூந்தனா அவன் முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டான், வெளில வரவே மாட்டேன். ஆயுத பூஜைக்கு, அந்த பூஜைக்கு, இந்த பூஜைக்கு, ஒன்னுத்துக்கும் இது வரைக்கும் 18 வருஷம் ஒரே இன்ஸ்டிடியூஷன்ல வேலை செஞ்சேன். நான் ஒன்னுத்து கூட இது வரைக்கும் கலந்துக்கிறது கிடையாது. நான் வெறுக்கிறது ஒண்ணு விக்கிரக ஆராதனை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா அது எவ்வளவு அழிவு என் குடும்பத்துல கொண்டு வந்தது. எங்க அம்மா 22 வருஷம் கழிச்சு பெத்தெடுத்தாங்க. என்ன எப்படிலாம் பாத்துக்கணும்னு நினைச்சிருப்பாங்க தெரியுமா? எவ்வளவு ஆசையா. என் கூட அவங்க 8 வருஷம் 9 வருஷம் கூட இருக்க முடியாதபடி அந்த பிசாசை எங்க அம்மா வணங்குவாங்க பாருங்க. எங்க அம்மா நடந்து போனாலும் தெருவில் சொல்லுவாங்க, மகாலட்சுமி போது பாருன்னுவாங்க. அப்படி விக்கிரக கோயிலில் விழுந்து வணங்கினவங்க சாவடிச்சிச்சு. எங்க அப்பா ரொம்ப நல்லவர். அவர்கிட்ட இருக்க ஒரே ஒரு பழக்கம், ஊரே கட்டு நல்லவருன்னுவாங்க. அவர்கிட்ட இருக்கிற பழக்கம் சீட்டாடுவார், குடிக்க மாட்டார். சீட்டாடி என் சொத்தை அழிச்சார். அவர் துடிதுடுத்து நடுரோட்ல ஒரு பிச்சைக்காரனை போல யாருன்னு தெரியாம செத்து போயிட்டாருங்க. இவங்களாம் அவ்வளவு விக்கிரகாராதனை செஞ்சு உங்களை வாழ வைக்கல. ஆனா நான் ஆராதிக்கிற தேவன் என்னை அப்படியே விட போவதில்லை. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற என்ன அவர் ஆசீர்வதிக்க தான் போறாரு. நான் நல்லா தான் முடிப்பேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நெருக்கங்கள், முதலாவது சொன்னேன், சுயத்தை சார்ந்து கொள்வதால் நமக்கு நெருக்கங்கள் வராமல் பார்த்துக் கொள்ளுங்க. இரண்டாவது, தேவன் அற்றவர்களாய் நெருக்கங்கள் வராம பார்த்துக் கொள்ளுங்க. மூணாவது, தரிசனத்தை நெருக்கத்தில் என்னென்ன இழந்துராதீங்க. யோனா பத்தி அடுத்த வாரத்தில் பேசுறேன். கர்த்தர் நல்லவர். அப்படியே கண்ணை மூடலாமா? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது? இன்னும் கொஞ்சம் பேசுங்க பாஸ்டர். ஆமென். பேசணும்னு ஆசை. எனக்கு நேரம்